வணக்கம். அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து என்னன்னா வேதியியல், கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஸோ இதுல அணு கோட்பாடுகள், அட்டாமிக் தியரிஸ், அதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அட்டாமிக் தியரிஸ், அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன, அதோட தியரிஸ் வந்து எப்படி இருக்கு, யார் யார் எந்தெந்த டைம்ல என்னென்ன ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக். அட்டாமிக் தியரி, அணு கோட்பாடுகள். அணு கோட்பாடுகள், அணு கோட்பாடுகள் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அணுனா என்ன, ஆட்டம்னா என்ன, ஓகே. அணு கோட்பாடுகள், அட்டாமிக் தியரிஸ், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அணுனா என்ன, வாட் இஸ் ஆட்டம், அணுனா என்ன, மிகச்சிறிய துகள், அவ்வளவுதானா எக்ஸ்பிளனேஷன்? அணுன்னா மிகச்சிறிய துகள், அவ்வளவு மட்டும்தானா? ரெண்டா உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது, அப்புறம் வேற என்னென்ன? ஓகே, வேற என்னென்ன தெரியும்? அணுனா என்ன, வேற என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? கோட்பாடெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அணுனா என்ன அப்படின்னு. என்ன தெரியும் அணுன்னா? தமிழ்ல சொல்லியிருப்பாங்களே, அணுவை துளைத்து வேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளை யார் சொன்னா? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன அணுவை இவங்க சொல்ற அணுவும் ஒன்னா? ரெண்டும் ஒன்னா? நிறைய தமிழ் பற்று இருக்கவங்க சொல்லுவாங்க ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஒண்ணுதானா? அணுங்கிற வார்த்தையை ஔவையார் எதுக்கு பயன்படுத்தினாங்க? சின்னதா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம சயின்ஸ்ல பார்க்கக்கூடிய அணுங்கிற கான்செப்ட் என்ன வேற. ரெண்டுத்துக்கு இடையில வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. பட் தமிழ் வந்து ரொம்ப பிடிச்சு போய் அதை ஆர்வமா படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழை பெருமையா பேசலாம், பட் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியணும். அவங்க பயன்படுத்தின அணுங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா ரொம்ப சின்னது அப்படிங்கிறது அர்த்தம். இங்க பயன்படுத்தக்கூடியதுக்கு வந்து என்னன்னா, அணு அப்படின்னா கெமிக்கல் கான்செப்ட்ஸ்ல நிறைய தியரிஸ் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து கோட்பாடு வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அதை வந்து இதோட என்ன பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பிக்கலாம் கூடாது. அவங்க சொன்ன அணுங்கிறது சின்னது அப்படிங்கிறது மட்டும்தான். இங்க பார்க்கக்கூடிய அணுக்கான கான்செப்ட்ங்கிறது முழுக்க முழுக்க வேற. இப்போ உங்களோட நாலேஜ்ல அணுங்கிறது என்ன, சின்னதா இருக்கும், அதை பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம், காலப்போக்கில் நிறைய பேர் நிறைய அறிஞர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டினியூஸா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி எத்தனை தியரிஸ் வந்துருக்கு, மொத்தம் ஒரு 8 தியரி இருக்கும். 8 பேர் வந்து அந்த அணுவெல்லாம் அணுங்கிற ஒரு சின்ன பார்ட்டிகளை வச்சு 8 பேர் வந்து அவங்களுடைய கோட்பாடுகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தியரிஸா நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். தியரிஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி டெமோக்ரட்டஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஒரு கிரேக்க தத்துவவியலாளர். இவர் வந்து ஒரு கெமிஸ்ட் எல்லாம் கிடையாது, சயின்டிஸ்டும் கிடையாது. இவர் யாரு, பிலாசபர். அரிஸ்டாட்டில் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, பிலாசபர்ஸ், போதனைகள்லாம் சொல்ற மாதிரி பிலாசபர்ஸ் இருப்பாங்கல்ல. மோஸ்ட்லி இந்த பிலாசபர்ஸ் எல்லாம் எங்கேருந்து அதிகமா வருவாங்கன்னா கிரேக்கத்துல இருந்து அதிகமா வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர் ஒரு பிலாசபர் தான் யாருன்னா இந்த டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர். அவரு அணுவை பத்தி சில விஷயங்களை வந்து என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் தான் அந்த அணுங்கிற வார்த்தையை முதல்ல அந்த டேர்மை காயின் பண்ணதே யாருன்னு கேட்டாங்கன்னா டெமோக்ரட்டஸ் தான். டைம் பார்த்துக்கோங்க, 400 கிமு 400வது வருஷத்துல கிரேக்க நாட்டை சேர்ந்த கிரேக்க தத்துவவியலாளர் இந்த டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல அணு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினதா சொல்றாங்க.
அவர் அந்த வார்த்தையை எதுல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னா அட்டாமஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து எடுத்திருப்பாரு. அந்த கிரேக்க சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி பொருள். அட்டாமஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த பொருளை வந்து அந்த வார்த்தையை வந்து டிரைவ் பண்ணிருப்பாரு. யாரு? டெமோக்ரட்டஸ். அவர் தான் முதல்ல இந்த அணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர். எந்த வருஷம்? கிமு 400. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பிரிக்க முடியாதது. கிளியர்? இவர் வந்து கெமிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது, இவர் கோட்பாடெல்லாம் சொல்லல, ஜஸ்ட் தத்துவம் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? அவருடைய தத்துவங்களை வந்து அவர் வந்து தியரி ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தின் கோட்பாடு அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அணுங்கிற வார்த்தையில என்னெல்லாம் தெரியுது, என்னெல்லாம் புரியுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஜார்டவுன் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படிங்கிறத என்ன சொல்றாரு அப்படின்னா, அணு அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட், மிகச்சிறிய அடிப்படை அலகு. அணு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான். அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்லி. வேற எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலப்பா, எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் அந்த வார்த்தையை நான் டேர்ம் பண்ணியிருக்கேன். அந்த டேர்முக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து தியரி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற பேரண்டத்தின் கோட்பாடு அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன பண்றேன், நான் மொத்தமா சேர்த்து கொடுக்குறேன். இதுக்காக அவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் என்ன பண்ணல. இதுக்கப்புறம் வரப்போறவங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி என்னென்ன விஷயங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவருடைய முதல் கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட், மிகச்சிறிய அடிப்படை அலகு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பருப்பொருட்கள்னா என்ன? நிறைய வரும், திண்மம், திரவம், வாயு அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அதெல்லாம் வந்து அந்த கிளாஸ்ல தனியா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லா பொருளுமே வந்து அணுவால் ஆனதுதான். இந்த பேனா அணுவால் ஆனதுதான், இந்த போர்டு அணுக்களால் ஆனதுதான், நம்ம நின்னு பேசிட்டு இருக்கேன், நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் நீங்கன்னு சொல்லி எல்லாருமே எதால் ஆனதுதான், அணுக்களால் ஆனதுதான் அப்படிங்கிற பாயிண்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் முன் வைக்கிறார். மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அணுக்கள் எப்போதுமே திண்ம துகள்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட்லாம் மாறி போச்சு. நீர்மம், வாயு அதுல எல்லாம் கூட இருக்கிறதெல்லாம் அணுக்கள் தாங்கிறத பின்னாடி வரவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் என்ன தத்துவம் தானே சொல்றாரு, தத்துவத்துல என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம் இல்லையா? இப்ப அணுக்கள் அப்படிங்கறது என்ன சொல்றாரு, ஒரு திண்ம துகள்கள் அப்படின்னு சொல்றாரு. அது திரவமாவோ வாயுவாவோ இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அணுக்கள் எல்லாமே எப்படிதான் இருக்கும், திண்ம துகள்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்த் ஒன், இதுக்கு உள்ள எந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அதாவது அணுங்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், அதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. உள்ள வந்து என்ன கிடையாது, அதுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரே கிடையாது, உட்கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே எதுக்கு கிடையாது, அணுக்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, டெமோக்ரட்டஸ் சொல்றாரு. அகைன் இது எல்லாமே அவருடைய தத்துவங்கள் மட்டும்தான். அணுங்கிற வார்த்தையை பொறுத்து அவருடைய தத்துவங்கள் மட்டும்தான். இதுக்காக அவர் என்ன பண்ணல, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணல. கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா அவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ணல. ஏன்னா அவர் யாரு கிடையாது, கெமிஸ்ட் கிடையாது, ஒரு அறிவியலாளர் கிடையாது. யார் அவர், அவர் ஒரு தத்துவ ஞானி. சோ அந்த 4 விஷயத்த சொல்றாரு. இன்னொன்னு சொல்லிடுவார், atoms of different elements have different shape, weight. அதாவது வெவ்வேறு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு வெவ்வேறு உருவம், எடைங்கிறது இருக்கும். வெவ்வேறு தனிமம்னா என்ன, எக்ஸாம்பிள் சோடியம் அப்படிங்கிறது ஒரு தனிமம்னு எடுத்துக்கலாம், குளோரின் அப்படிங்கிறது ஒரு தனிமம் எடுத்துக்கலாம். ரெண்டு வேற வேற தனிமமா, ரெண்டு வேற வேற தனிமம். இந்த சோடியம்ங்கிறது ஒரு 50 அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த குளோரின்ங்கிறது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதுறேன், இத்தனை அணுக்கள்னு சொல்லி மெஷர்லாம் பண்ணி எழுதல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். இந்த குளோரின் அப்படிங்கிறது 100 அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு தனிமங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு வெவ்வேறு உருவம் இருக்கும், வெவ்வேறு எடை இருக்கும். இந்த 50 அணுக்களும் இதுவும் அணுக்கள் தான், இதுவும் அணுக்கள் தான். இந்த 50 அணுக்கள் சேர்ந்து சோடியத்தை ஃபார்ம் பண்ணுது, இந்த 50 அணுக்கள் சேர்ந்து குளோரினை ஃபார்ம் பண்ணுது. இது ரெண்டும் வேற வேற தனிமம். அப்படி இருக்கும்போது எல்லாமே அணுக்களாவே இருந்தாலும் இந்த சோடியத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த 50 அணுக்களும் இந்த குளோரினை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த 100 அணுக்களும் உருவத்திலையும் எடையிலையும் வேறுபடும் சொல்றாரு. புரியுதா? ரெண்டு வேற வேற தனிமம். ஒரு தனிமத்தை வந்து ஒரு அணுக்கள் வந்து என்ன, ஒரு குறிப்பிட்ட அணுக்கள், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அணுக்கள் சேர்ந்து ஒரு தனிமத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது கான்செப்ட். சோடியத்தை ஒரு 50 அணுக்கள் சேர்ந்து ஒரு சோடியம் ஆட்டம் வந்து ஃபார்ம் பண்ணுது. குளோரினை வந்து ஒரு 100 அணுக்கள் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த குளோரின் ஆட்டமை ஃபார்ம் பண்ணுது. இப்ப ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த 50 அணுக்கள், இந்த 100 அணுக்கள், இது பேரளவுல வந்து அணுக்கள் தான். இதுவும் அணுக்கள் தான், இதுவும் அணுக்கள் தான். ஆனா இந்த சோடியத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த 50 அணுக்களுக்கும் இந்த குளோரினை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த 100 அணுக்களுக்கும் ஒப்பீடு நடத்தி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உருவம், எடை எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், வேறுபட்டிருக்கும், ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாரு. புரியுதா அவரோட கான்செப்ட் என்னன்னு? கிளியர்ல? சோ இது 5 பாயிண்ட் தான் யார் சொல்றா, டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இவர் வந்து ஒரு தத்துவ ஞானி தான், யாரு கிடையாது, சயின்டிஸ்ட் வந்து கிடையாது. கிமு 400 அந்த டைம்ல வந்து சேர்ந்தவர். ஆட்டம் அப்படிங்கிற அணுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் யாருன்னா டெமோக்ரட்டஸ் தான். அது எதுல இருந்து எடுத்திருப்பாரு, அட்டாமஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுத்திருப்பாரு. அட்டாமஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு பொருள். அவர் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கோட் பண்றாரு.
என்னென்ன 5 பாயிண்ட்? இந்த அணுங்கிறது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட், ஒரு சின்ன அடிப்படை அலகு தான் அணு அப்படிங்கறத சொல்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே எதால் ஆனது? அணுக்களால் ஆனதுன்னு சொல்றாரு. அணுக்கள் எப்போதுமே திண்ம துகளா தான் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. அணுக்களுக்கு எந்த உட்கட்டமைப்பும் கிடையாது, அதாவது எந்த ஷேப்புமே கிடையாது அணுக்களுக்கு, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்களுக்கு உருவம், எடை இது எல்லாத்துலயுமே வந்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 5 பாயிண்ட் தான் யார் சொன்னாங்க அப்படின்னா டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிற தத்துவவியலாளர் சொன்னது. எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாருன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். டெமோக்ரட்டஸோட கோட்பாட்டுல எதுவும் குழப்பம் இருக்கா? இல்ல கிளியர்ல. ஆக்சுவலி இது கோட்பாடுனே சொல்லக்கூடாது, அது அவருடைய வேர்டிங்ஸ், சும்மா தியரி மாதிரி ஏதோ சொல்றாரு. அவர் வந்து அணுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை பத்தி கேட்கறாங்களா, அணுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னன்னு கேட்கும் போது அவர் ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அவரா சொல்றாரு, எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடத்தாம. ஏன்னா அவர் ஒரு தத்துவவியலாளர் தான், கெமிஸ்ட் கிடையாது. இதுல என்ன தியரிஸ் வந்து ரியலா ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்கோங்க. ஜான் டால்டன் இவர் வந்து தியரியை ப்ரொபோஸ் பண்ணது 1803ல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்க பார்த்தாலும் நடத்தி அக்செப்ட் பண்ணப்பட்ட வருஷம் என்னன்னா 1808. இவரோட தியரி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டால்டன் அட்டாமிக் தியரி, டால்டன் அணு கோட்பாடு. சோ இவர் என்னெல்லாம் கோட்பாடு கொடுத்திருக்காருன்னு பார்ப்போம். இவர் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஒரு 4-5 கோட்பாடு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டெமோக்ரட்டஸ் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் இவரும் சொல்லியிருப்பாரு. ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. எதுல சேஞ்சஸ் வருமோ அதை மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே தான், உலகத்துல இருக்க எல்லா பொருளும் என்னத்தால் ஆனது? அணுக்களால் ஆனது. டெமோக்ரட்டஸ் சொன்ன அதே பாயிண்ட் தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன், ஆட்டம்ஸ் ஆர் இன்டெஸ்ட்ரக்டபிள் அண்ட் அன்சேஞ்சபிள். அணுக்களை வந்து அழிக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இந்த பாயிண்ட சொன்னது யாருன்னு கேட்டா யார் சொல்வீங்க? ஜான் டால்டன். அணுக்களை என்ன பண்ண முடியாது? அழிக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. கிட்டத்தட்ட அவர் சொன்னதுதான். அவர் என்ன சொன்னாரு? அணுக்களை உடைக்க முடியாதுன்னு சொன்னாரா? அந்த வார்த்தையே அதுல இருந்து, அதனாலதானே அந்த அணுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதுக்கான பொருளே என்ன? இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாதது அப்படின்னு தானே அவர் சொன்னார். ஒரு பொருளை பிரிக்க முடிஞ்சாதான் அதை அழிக்கவே முடியும். மாத்தணும், அழிக்கணும், என்ன பண்ணனாலும் என்ன தெரியணும், என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? அதை உடைக்க முடியணும். அதுவே முடியாதுன்னு அவர் சொன்னதுதான் இவர் திரும்ப வந்து இவரோட வேர்டிங்ஸ்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அணுக்களை அழிக்கவோ மாற்றவோ முடியாது. ஆட்டம்ஸ் ஆர் இன்டெஸ்ட்ரக்டபிள் அண்ட் அன்சேஞ்சபிள். 2 பாயிண்ட். தேர்ட் ஒன், வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்கள் வெவ்வேறு எடைகளை கொண்டிருக்கும். அதே பாயிண்ட் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, டெமோக்ரட்டஸ் சொன்னார்ல வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்கள். என்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்? சோடியமும் குளோரினும் பார்த்தோம். இது ஒரு 50 அணுக்களால் ஆகுது, இது ஒரு 100 அணுக்களால் ஆகுது. இது வேற தனிமம், இது வேற தனிமம். இந்த பாயிண்ட பாருங்க, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மாஸ். வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்கள் வெவ்வேறு எடைகளை கொண்டிருக்கும். 2 தனிமம் வேற வேறையா? இப்போ இந்த 50 அணுக்களும் இதுல இருக்கக்கூடிய 100 அணுக்கள் ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கும்? இடையில வேறுபாடு இருக்கும். சோடியம் 50 அணுக்கள் உருவாக்குது, குளோரினை ஒரு 100 அணுக்கள் உருவாக்குது. இந்த 50 அணுக்களையும் 100 அணுக்களை என்ன பண்ற? ஒரு அணுவா எடுத்து ஒப்பீடு செஞ்சு பாக்குறேன். இந்த சோடியத்துல இருக்கிற ஒரு அணுவையும் குளோரின்ல இருக்கிற ஒரு அணுவையும் எடுத்து என்ன பண்றேன்? ஒப்பீடு செஞ்சு பாக்குறேன். அப்படி ஒப்பீடு செஞ்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இடையிலையும் உருவத்துல என்ன ஆகுது? இந்த 2 அணுக்களுக்கு இடையில வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. தனிமங்கள் வேற வேற, சோடியம் வேற தனிமம், குளோரின் வேற தனிமம். 2 தனிமமும் வேற வேறையா இருக்கிற பட்சத்துல நான் அது ரெண்டையும் உருவாக்குன அணுக்கள் ஒன்னொன்னு என்ன பண்றேன்? எடுத்து ஒப்புமைப்படுத்தி பாக்குறேன். அப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது அதோட இடையிலையும் உருவத்திலையும் எனக்கு வேறுபாடு தெரியுது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? டெமோக்ரட்டஸ் இதே தான் சொல்லியிருப்பாரு. டால்டனும் இந்த பாயிண்ட்ல அதே தான் சொல்றாரு. தேர்ட் ஒன், ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்கள் ஒரே சைஸ், வெயிட், மாசு கொண்டிருக்கும். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் சோடியம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சோடியம் மட்டும் என்ன சொன்ன? ஒரு 50 அணுக்களால் ஆனதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னா, சோடியம் ஒரு 50 அணுக்களால் ஆனது. இந்த 50 அணுக்களையும் ஒன்னோட ஒண்ணு ஒப்புமைப்படுத்தி பாக்குறோம். சோடியத்தையும் குளோரினையும் இல்ல, சோடியம் மட்டுமே இருக்கு. சோடியத்தை மட்டும் உருவாக்குன அந்த 50 அணுக்கள் இருக்குல்ல, அந்த 50 அணுக்களையும் ஒன்னோட ஒண்ணு வச்சு என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒப்புமைப்படுத்தி நான் பாக்குறேன். அப்படி அந்த 50 அணுக்களையும் நான் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரே எலமெண்ட்டை சேர்ந்த அணுக்கள் அது இருக்கிறதால அதோட உருவம், வெயிட் என்னவா இருக்கு? மாறாம ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோடியம் குளோரின் சொல்லி 2 வேற வேற தனிமங்கள் எடுத்து அதை உருவாக்குன அணுக்களை என்ன பண்ற? ஒப்புமைப்படுத்தி பாக்குற. அது வெயிட்ல என்ன ஆகுது? மாறுபட்டு தெரியுது. இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே தனிமம் தான். இப்ப இதுல எடுக்கிறது வந்து எதுல மட்டும்தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சோடியம் மட்டும்தான் என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. இதை மட்டும் உருவாக்குறதுக்கு ஒரு 50 அணுக்கள் என்ன பண்றது? தேவைப்பட்டிருக்கு. இந்த 50 அணுக்களையும் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்றாங்க? ஒப்புமைப்படுத்தி பாக்குறாங்க. இதுல இருக்கிற ஒரு அணுக்களும் வந்து மத்த அணுக்களோட எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. இடையில, உருவத்துல, எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. மேல பேசுறது 2 வெவ்வேறு தனிமங்களை வச்சு பேசுறாங்க.
இந்த கான்செப்ட்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு தனிமத்தை மட்டும் வச்சு பேசுறாங்க. அந்த ஒரு தனிமத்தை உருவாக்குறதுக்கு 50 அணுக்கள் தேவைப்படுது. அந்த 50 அணுக்களுடைய எடை உருவம் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4th பாயிண்ட். கிளியர்? அதே பாயிண்டோட கண்டினியூவேஷன் தான் இத பாருங்க. இப்போ இதே சோடியம் ஒரே எலமெண்ட்டை சேர்ந்த ஒரே தனிமத்தை சேர்ந்த எல்லா அணுக்களையும் வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது அதோட வெயிட் எடை எப்படி ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சேம் எக்ஸாம்பிள் இந்த 4 and 5 இது ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் மட்டும் வச்சுக்கோங்க. தேர்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு சோடியம் அண்ட் குளோரின். கிளியர்? இந்த 4th and 5th வந்து எக்ஸாம்பிள் சோடியம். சோடியம் அப்படிங்கிற ஒரே ஒரு தனிமத்தை வச்சு மட்டும் என்ன பண்றோம் பேசுறோம். அவர் அதை பத்தி பேசல, நான் எக்ஸாம்பிளுக்காக சோடியம் கொடுத்துருக்கேன். சோடியத்தை வச்சு பேசுறேன். சோடியம்ங்கிறது ஒரே ஒரு தனிமம் தான். அந்த தனிமத்தை வந்து உருவாக்குறதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 50 அணுக்கள் சேர்ந்து ஒரு சோடியம் அப்படிங்கிற அணுவை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன். ஒரு சோடியம் அப்படிங்கிற அந்த ஒரு தனிமத்தை உருவாக்குறதுக்கு மொத்தம் ஒரு 50 அணுக்கள் என்ன பண்ணுது எனக்கு தேவைப்படுது. இந்த 50 அணுக்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒப்புமைப்படுத்தி பாக்குறேன். ஒன்னோட ஒண்ணு, முதல் அணு, ரெண்டாவது அணு, மூணாவது அணு, நாலாவது அணு, மொத்தம் 50 அணுக்கள் இருக்கு. அந்த 50 அணுக்களை ஒன்னோட ஒண்ணு ஒப்புமைப்படுத்தி பாக்குறேன். அது வெயிட்ல எந்த சேஞ்சஸையும் எனக்கு காட்டல, அதே மாதிரி உருவத்துல எந்த சேஞ்சஸையும் காட்டல, மூணாவது வேதியியல் பண்புகள்லையும் எந்த மாதிரியான சேஞ்சஸும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. 4th and 5th பாயிண்ட். கிளியர்? ஒரே தனிமத்தை வச்சு பேசுறோம். இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு தனிமங்களை வச்சு பேசுறோம். கிளியர்? 6th one. இந்த அணுக்களை வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. neither be created nor destroyed. அணுக்களை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. என்ன இருக்கோ அது அப்படியே கடைசி வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அணுக்களை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. 7th point. Atom is a particle which takes place in chemical reaction. ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வேதி வினைகள்ல வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சோடியம் வந்து ஒரு வேதி வினையில ஈடுபடணும் அப்படின்னா சோடியம் அப்படிங்கிற எலமெண்டா போய் வந்து தனிமமா போய் ஈடுபடாம அந்த சோடியத்தை உருவாக்கின 50 அணுக்கள் இருக்குல்ல, அந்த 50 அணுக்கள் தான் மற்ற எலமெண்ட்ஸோட என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு வேதி வினைகள்ல ஈடுபடக்கூடியது என்ன அப்படின்னா அணுக்கள். எகைன் இது எல்லாமே வந்து பின்னாடி பொய் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அடுத்தடுத்த கான்செப்ட் வந்துடும். இவர் வந்து இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன தெரிஞ்சிருக்காரோ அதை வச்சு மட்டும் என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த கான்செப்டை இவர் பேசுறாரு. So 8th பாயிண்ட் என்னன்னா atoms of different elements combined to form molecules. வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். வெவ்வேறு தனிமம்னா சோடியம், குளோரின், ரெண்டு வெவ்வேறு தனிமம். இது ரெண்டுலயும் இருக்கு. சோடியம் அப்படிங்கிற தனிமத்தில் இருக்க அணுக்களும் குளோரின் அப்படிங்கிற தனிமத்தில் இருக்க அணுக்களும் ஒன்னு சேர்ந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற மூலக்கூறை உருவாக்குது. புரியுதா? ரெண்டு வெவ்வேறு தனிமங்கள், அந்த ரெண்டு வெவ்வேறு தனிமங்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது, வேதி வினையில ஈடுபட்டு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற மூலக்கூறை உருவாக்குது. ரெண்டு வெவ்வேறு தனிமங்கள் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும் போது என்ன உருவாகும்? மூலக்கூறு உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. 8 பாயிண்ட். ஸோ ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி 8 பாயிண்ட். இந்த 8 பாயிண்ட்ல என்னன்னா கிளியரா இருங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் எதால் ஆனது? அணுக்களால் ஆனது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. அடுத்து அணுக்களை என்ன பண்ண முடியாது? அழிக்கவும் முடியாது, சேஞ்ச் பண்ணவும் முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வெவ்வேறு தனிமங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து எடைகளையும் உருவத்திலையும் ஒன்லேருந்து ஒண்ணு மாறுபட்டிருக்குன்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் சோடியம்ங்கிறது ஒரு எலமெண்ட், அப்புறம் குளோரின் அப்படிங்கிறது இன்னொரு எலமெண்ட். ரெண்டு வெவ்வேறு தனிமம். இந்த ரெண்டு தனிமங்களையும் உருவாக்குறதுக்கு எத்தனை அணுக்கள் தேவைப்படுதோ அத்தனை அணுக்களை என்ன பண்றாங்க? ஒப்பீடு செஞ்சு பாக்குறாங்க. அப்ப சோடியத்தை உருவாக்குறதுக்கு தேவைப்பட்ட அணுக்களையும் குளோரினை உருவாக்குறதுக்கு தேவைப்பட்ட அணுக்களையும் ஒப்புமை செஞ்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு அணுக்களுக்கு இடையில உருவத்துலன்னு எல்லாத்துலயும் என்ன தெரியுது? வேறுபாடு தெரியுது. அடுத்த 2 பாயிண்டையும் சேர்த்து பாருங்க. இது ஒரே ஒரு எலமெண்ட்டை பத்தி மட்டும் பேசுறாரு. சோடியம் அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். சோடியத்தை மட்டும் உருவாக்குறது எனக்கு ஒரு 50 அணுக்கள் தேவைப்படுது. அந்த 50 அணுக்களை என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு நான் ஒப்புமைப்படுத்தி பாக்குறேன். அதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இடையில உருவத்துல வேதியியல் பண்புகள் இந்த மாதிரி எதுலையுமே என்ன பண்ணல, மாற்றத்தை அது காட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா அணுக்களை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். நீங்க இந்த தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் படிக்கும் போது பாப்பீங்க, எனர்ஜி cannot be created or destroyed அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா பாப்பீங்க. ஆற்றல் வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு பாப்பீங்களா? அதேதான் இவர் அதே பாயிண்ட் தான் இங்க சொல்றாரு. அணுக்களை உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு. அடுத்து 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு தனிமத்திலே இருக்கக்கூடிய அணுக்கள் தான் என்ன பண்ணும்னா வேதி வினைகள்ல ஈடுபடும். சோடியம் வந்து ஒரு வேதி வினையில ஈடுபடுது, குளோரினோட சேர்ந்து சோடியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சோடியம்ங்கிற தனிமம் வந்து குளோரின் அப்படிங்கிற தனிமத்தோட என்ன ஆகாது? ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. சோடியத்தை உருவாக்கின அணுக்களும் குளோரினை உருவாக்கின அணுக்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்படி ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகி தான் என்னத்தை கொடுக்கும்? மூலக்கூறுகளை கொடுக்கும். அதுதான் அடுத்த பாயிண்ட். கிளியர்?
இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா? இது எல்லாத்தையும் சொன்னது யாரு அப்படின்னா டால்டன். இது எல்லாத்தையும் சொன்னவர் யாருன்னு கேட்டா டால்டன் கோட்பாடுகள். சோ இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷனை இது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆற்றல் மாறா விதியை இது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் என்னன்னு தெரியணும். ஆற்றல் மாறா விதினா என்ன? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்களே. ஆற்றல் மாறா விதி அப்படின்னா என்ன? ஆற்றல் மாறா விதி பேர்லயே இருக்கு. ஆற்றல் சேஞ்ச் ஆகாது, எனர்ஜில சேஞ்ச் இருக்காது. எனிஒன் எக்ஸாம்பிள்? நானே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்கு, எழுதலாம் வேண்டாம். 1 லிட்டர் தண்ணி என்ன பண்றேன், ஒரு இதுல வச்சு என்ன பண்றேன், பாயில் பண்றேன், கொதிக்க வைக்கிறேன். அதோட அளவு வந்து நான் எடை போடும் போது ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கு, 1 லிட்டர் அப்படிங்கிற அளவுல வந்து என்ன இருக்கு, அந்த தண்ணி இருக்கு. அதை நான் கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சா என்ன ஆகும்? தண்ணி ஆவியா போயிடும். ஆவியா போகுது இல்லையா? அந்த ஆவிய ப்ராப்பரான கண்டெய்னர் வச்சு என்ன பண்றேன், ஒரு பிட்டு கூட வெளில போகாத அளவுக்கு அத்தனை ஆவி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல போட்டு அடைக்கிறேன். அடைச்சு அந்த ஆவிக்கு என்ன பண்றேன், எடை போட்டு பாக்குறேன். அதோட எடையும் நான் கொதிக்க வைக்கும் போது தண்ணி எடுத்தேன் பாத்தீங்களா, அந்த எடையும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவுல இருக்கும். 1 லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இந்த 1 லிட்டருக்கு எவ்வளவு சமமான அளவு வந்து எடை வந்து இருக்கணுமோ அந்த வாயுக்களை வந்து எந்த இதுல மெஷர் பண்ணுவாங்க? மெர்க்குரியா பிரஷர், அதை வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 லிட்டருக்கு என்ன கரெக்டா இருக்கணுமோ அதே அளவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுலயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திண்மத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு திண்மம்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. திண்மத்துல கரையிற மாதிரி 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 கிலோ சர்க்கரை எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணியோட என்ன பண்றேன், கலக்குறேன், மிக்ஸ் பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்றேன், இல்ல அதை சூடு பண்றேன். அது அந்த திண்ம நிலையிலேருந்து திரவ நிலைக்கோ இல்ல வாயு நிலைக்கோ என்ன பண்றேன் அப்படின்னா அதை நான் கன்வெர்ட் பண்றேன். எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் நான் எடுத்த அந்த 1 கிலோ அப்படிங்கறத திரவ நிலைக்கு போனாலும் அந்த 1 லிட்டருங்கிறத என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணும். அதுவே வாயு நிலைக்கு போனாலும் இதோட 1 கிலோ அப்படிங்கிற அந்த அளவை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? லா ஆஃப் கன்சர்வேஷன் என்ன அப்படின்னா அளவு அந்த இடையில வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சேஞ்ச் இருக்காது. ஒரு பொருள் இன்னொரு பொருளா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது, திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறினாலும் சரி, திரவத்துல இருந்து வாயுக்கு மாறினாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது என்னவா மாறும், தண்ணிங்கிறது கொதிக்க வச்சோம்னா ஆவியா மாறும். திரும்ப அதை என்ன பண்ற, ஒரு கண்டென்சர்ல போட்டு இது பண்ணி என்னால திரும்ப என்ன மாத்த முடியும், லிக்விடா மாத்த முடியும். அப்படியே நீங்க மறுபடியும் அதை லிக்விடா மாத்தி பாத்தீங்க அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கிட்ட அந்த 1 லிட்டருங்கிற அளவுல என்ன இருக்காது, சேஞ்சே இருக்காது. அதான் ஆற்றல் மாறா விதி. புரியுதா? ஆற்றல் மாறா விதி என்னன்னு, லா ஆஃப் கன்சர்வேஷன். இந்த தியரியை வந்து ஜான் டால்டன் சொன்ன அவருடைய கோட்பாடுகள் வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன், அதுல ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அணுக்கள் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது, என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, அதோட அளவுல எந்த மாற்றமும் என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னாரா. அவர் சொன்ன அந்த பாயிண்ட் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் சொல்லி நம்ம பிசிக்ஸ்ல படிக்கக்கூடிய ஆற்றல் மாறா விதியை புரிய வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன அப்படின்னா மூலக்கூறுகள் எப்படி உருவாதுங்கிறத அவர் சொல்லியிருக்காருல, வெவ்வேறு தனிமங்கள் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுது, மூலக்கூறுகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரா. சோ மூலக்கூறுங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. மூலக்கூறுங்கிற ஒரு விஷயம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி இவர் டீடைலா என்ன பண்ணிருக்காருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சோ இது ரெண்டும் தான் இவரோட ஜான் டால்டன் அப்படிங்கிறவருடைய கோட்பாட்டுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அணுக்களை வந்து இன்டிவிசிபிள் தியரி, உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, உடைக்க முடியாது, பிரிக்க முடியாதுன்னு. பின்னாடி இந்த பொதுவாவே இந்த டிஸ்அட்வான்டேஜ் சொல்லக்கூடிய இந்த லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, இது இவங்க கண்டுபிடிக்கிற காலத்துல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த வந்து அடுத்து வரக்கூடிய இன்னொரு அறிவியலாளர் வந்து அதே விஷயத்துல ஏதாவது புதுமையா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் போது இவங்களோட குறைபாடுகள்ங்கிறது தெரியும். இவர் வந்து செகண்ட் மெம்பர்னு வச்சுக்கோங்க. தேர்டா ஒருத்தர் வந்து இவர் கண்டுபிடிச்ச விஷயத்திலேயே புதுசா ஒரு 4-5 விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது ரெண்டாவதா கண்டுபிடிச்சவரோடதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு தெரியும். மூணாவதா சொன்னவர் வந்து ரொம்ப சரியானவர் மாதிரி தெரிவார். அடுத்து 4வதா ஒருத்தர் வருவார். அவர் சில விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது எப்படி தெரியும், 3வதா கண்டுபிடிச்சவருடைய சில கோட்பாடுகள்ல நிறைய தவறு இருக்குன்னு தெரியும். 5வதா ஒருத்தர் வந்தாருன்னா 4வதா இருக்கிறவர் கண்டுபிடிச்ச கோட்பாடுகள்ல நிறைய குறைபாடுகள் இருக்கிறது தெரியும். சோ இவரோட லிமிடேஷன்ஸ்ங்கிறது எப்படி எழுதிருப்பாங்கன்னா, இவருக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி தான் இவரோடதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவ்வளவு குறைகள் இருந்திருக்கு உங்களோடதுல அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இன்டிவிசிபிள் தியரிங்கிறது ஃபால்ஸ், பிரிக்க முடியாத கொள்கை அப்படிங்கிறது போலி அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் நிரூபிச்சிட்டோம். ஏன், அணுக்களை வந்து பிரிக்க முடியும், உள்ள வந்து என்னென்னலாம் இருக்குங்கிறது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்குங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஒரு தியரி என்ன பண்ணுது, கண்டுபிடிச்சிருச்சு. சோ அந்த தியரி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது இவர் சொன்ன அந்த இன்டிவிசிபிள் தியரி, பிரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த கொள்கை என்னவாயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு, தப்பா போயிடுச்சு. அடுத்த தியரி என்ன சொல்லுது, ஆட்டம்ஸ்
ஒரே தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒரே எடை இருக்குன்னு சொன்னாரா? மூணாவது பாயிண்டா நாலாவது பாயிண்டா? நாலாவது பாயிண்ட் நினைக்கிறேன். ஒரே தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு என்ன இருக்கும்? ஒரே எடை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த தியரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சு சொல்றாங்க. யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். கெமிஸ்ட்ரியில நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க, தெரியணும் அந்த வேர்டு. ஐசோடோப்னா என்ன? ஐசோடோப்புகள்னா என்ன? நிறையின் மாற்றம் இருக்கும், அணியன்ல என்ன இருக்காது? மாற்றமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிள் குளோரின் ஆட்டம்ஸ். அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம். ஹைட்ரஜன் என்ன? ஹைட்ரஜனுக்கு 3 ஃபார்ம் இருக்கு தெரியும்ல? புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். 1H1 இது எல்லாமே ஹைட்ரஜனோட ஐசோடோப் தானே. 1H1, 1H2, 1H3. இது DTன்னு சொல்லியும் போடுவாங்க. டி கேபிட்டல் டி டி அப்படின்னு சொல்லியும் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. நான் எல்லாமே ஹைட்ரஜன் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வெறும் ஹைட்ரஜன் எழுதியிருக்கோம். இதுல பாருங்க இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது? அவர் சொன்னது ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்கள்ல என்ன இருக்கும்? எடையில ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. மேல இருக்கிறது தானே எடை. எடைனா என்ன? நிறை. நிறைங்கிற வார்த்தை எல்லாம் பின்னாடி தான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இப்போ வரைக்கும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா எடைங்கிற வார்த்தையை தான் வந்து பின்பற்றிட்டு வருவாங்க. பின்னாடி எல்லாம் கண்டுபிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து அணு எண், நிறை எண் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பின்னாடி தான் வரும். இப்ப எல்லாம் என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் வர்ற காலத்துல எடை தான் இதுக்கு பேரு. சோ இதுக்கு மேல இருக்கிறது தான் என்ன? எடை. அவர் சொன்ன இந்த 2வது பாயிண்ட் என்ன? ஒரே தனிமத்துல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எடையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்? 1H1, 1H2, 1H3 எழுதியிருக்கேன். தனிமம் ஒண்ணுதான், ஹைட்ரஜன் தான். என்ன? ஹைட்ரஜன் தான் தனிமம், ஒரே தனிமம் தான். அப்ப இதுல இருக்கக்கூடிய அணுக்கள்ல என்ன இருக்கணும்? எடை ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரியா இருக்கு. ஐசோடோப்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா? ஒரே ஹைட்ரஜனுக்கு எடை 1 இருக்கு, எடை 2 இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இருக்கு, எடை 3 இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அவர் சொன்ன அந்த பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு? தப்பாயிடுச்சு. கிளியர்? அடுத்து பாருங்க, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலிமெண்ட் டிஃபரெண்ட் மாஸ். அதாவது வெவ்வேறு தனிமங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எடை வெவ்வேறா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. 3வது பாயிண்ட், வெவ்வேறு தனிமங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எடை வெவ்வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதையும் அவங்க தப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு கூட நீங்க எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. என்ன? ஐசோ பார். எக்ஸாம்பிள் பொட்டாசியம், கால்சியம். பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? 19. கால்சியம் 20. ரெண்டு வேற வேற எலமெண்டா? ஆனா ரெண்டுக்கும் நிறை எண் பாத்தீங்க, இந்த எடை பாத்தீங்கன்னா 40 இருக்கும். சோ எலமெண்ட் வேற வேற, அட்டாமிக் நம்பர் வேற வேற, எல்லாம் வேற வேறையா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணா இருக்கு? எடை ஒண்ணா இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு? வெவ்வேறு தனிமங்கள்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எடை எப்படி இருக்கும்? வெவ்வேறையா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கான்செப்ட் பொய்யாக்குற மாதிரி ஐசோபார் வந்துருச்சா? வெவ்வேறு எலமெண்ட் தான், ஆனா எப்படி இருக்கு? எடை ஒரே மாதிரி இருக்கு. சோ இவர் சொன்ன அந்த மூணாவது பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு? தப்புன்னு ஆயிடுச்சு. அவரோட கான்செப்ட் எப்படி தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வராங்கன்னு புரியுதா? நெக்ஸ்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் சேம் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒரே பண்புகள் இருக்கும். எகைன் இது என்னது? ஃபிஃப்த் பாயிண்டா சொல்லியிருப்பாரு. ஒரே எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு எடை, நிறை, உருவம், இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே ஒரு பாயிண்ட் அதுல என்ன பண்ணிட்டாங்க? தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எடை வந்து என்ன ஆகும்? ஒரே எலிமெண்டாவே இருந்தாலும் மாறுபடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைட்ரஜன் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு ஐசோடோப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அவர் சொன்ன அடுத்த கான்செப்ட், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே தனிமத்துல சேர்ந்த அணுக்கள்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும். இதையும் தப்புன்னு சொல்லியாச்சு. இனி எக்ஸாம்பிள் தப்புன்னே சொல்லிட்டாங்க. இதை வச்சு உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது? ஐசோடோன்லாம் எப்படி வரும்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பேசுறேன், வேதியியல் பண்புகளை பத்தி பேசுறேன். வேதியியல் பண்புகளோ இயற்பியல் பண்புகளோ, பண்புகளை பத்தி பேசுறேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கோல், நிலக்கரி, டைமண்ட், வைரம், கிராஃபைட். இது எல்லாத்துலயும் என்னதான் இருக்கும்? கார்பன் தான் இருக்கும். சோ கார்பன் அப்படிங்கிறது சேம் எலிமெண்ட். எலிமெண்ட் எப்படி இருக்கு? சேம், ஒரே தனிமம் தான். கார்பன் அப்படிங்கிற ஒரே தனிமம் தான் கோல்லையும் இருக்கும், கரியிலையும் இருக்கும், டைமண்ட்லயும் இருக்கும், கிராஃபைட்லயும் இருக்கும். இப்ப இது மூணோட பண்புகளும் ஒரே மாதிரி இருக்குமா? கரி, வைரம், கிராஃபைட், இது மூணுக்கும் பண்புகள் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். கரின்னா என்ன? நிலக்கரியில இருந்து என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் எடுப்பாங்க. அடுப்பு எரிக்கிறீங்களே, அது கூட என்னதான்? கரி தான். டைமண்ட்ங்கிறது ஜுவல்ஸா என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். கிராஃபைட் அப்படிங்கிறது இந்த இதுல எல்லாம் வந்து மின் கடத்தியா அது மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கு? கார்பன் தான் இருக்கு. எல்லாத்துலயுமே கார்பன் தான் இருக்குங்கிறதுக்காக
வைரத்தை கொண்டு அடுப்புல போட்டு எரிக்க முடியுமா? யாராவது செய்வாங்களா? அந்த அளவுக்கு பணக்காரவங்க நம்ம கிடையாது. சோ இதை என்ன பண்ண மாட்டோம், போட்டு அடுப்புல போட்டுலாம் எரிக்க மாட்டோம். அதே மாதிரி இதுலயும் கார்பன் தான் இருக்கு, இதுலயும் கார்பன் தான் இருக்குன்னு கறிக்கட்டையில நகை செஞ்சு யாராவது போட்டுட்டு போவாங்களா? பாத்திருக்கீங்களா அது மாதிரி யாராவதும்? பார்த்தது இல்ல. சோ ஏன் இல்ல? ரெண்டுத்துக்கு மூணுத்துக்கு என்ன பண்புகள்ல வந்து வித்தியாசம் இருக்கு. இப்ப டைமண்ட போய் வந்து எலக்ட்ரிசிட்டி பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி நான் டைமண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண அப்படின்னா என்ன பண்ணாது? கண்டக்ட் பண்ணாது. இந்த கிராஃபைட்லாம் நீங்க யூஸ் பண்ற பேனாவோட முனையில கூட இருக்கும். அந்த முனையில நான் டைமண்ட் வச்சுட்டு எழுத முடியுமா? இந்த இடத்துல முனையில வந்து ரொம்ப பணக்கார பொண்ணா இருக்கு, அதனால என்ன பண்றேன், பேனாவோட முனையில கிராஃபைட்டுக்கு பதிலா என்ன பண்றேன், டைமண்டை ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா எழுதுமா? எழுதாது. சோ பண்புகள் வேற வேற. எலமெண்ட் ஒரே எலமெண்ட் தான், கார்பன்ங்கிற ஒரே எலமெண்ட். அவரோட கோட்பாடு படி என்னவா இருந்திருக்கணும், ஒரே எலமெண்டா இருந்தா பண்புகளும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். எலமெண்ட் ஒரே எலமெண்டா இருந்தும் கூட என்ன ஆகுது, பண்புகள்ல சேஞ்சஸ் இருக்கு. சோ இவரோட இந்த பாயிண்ட் எப்படி வந்து நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? இவ்வளவுதான் ஜான் டால்டனுடைய தியரி. இந்த தியரியில ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ்? கிளியர்ல? குழப்பம்லாம் எதுவும் இல்லைல்ல? ஓகே. தேர்ட் ஒன், வில்லியம் க்ரூக்ஸ். வில்லியம் க்ரூக். சோ இவரோட காலத்தை பேசுறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்லி ஒரு டியூப் வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. மின்னிறக்க குழாய் அப்படின்னு சொல்லி ஒரு குழாய் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. உள்ள வெறும் காத்து தான் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி உள்ள போகக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணுவார், செக் பண்ணுவார். யாரு? வில்லியம் க்ரூக். ஏற்கனவே இது வந்து அவர் கண்டுபிடிக்கல அப்படிலாம் நினைச்சுக்காதீங்கப்பா. வில்லியம் க்ரூக் வந்து கண்டுபிடிக்கல. அந்த மின்னிறக்க குழாய் எல்லாம் வில்லியம் க்ரூக் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே கண்டுபிடிச்சு இருந்த ஒரு குழாய் தான். அதுல ஜஸ்ட் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றாரு, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி இவர் செக் பண்றாரு. அதுக்கு முன்னாடி இதை பாத்துக்கோங்க, நெகட்டிவ் சைடு ஆஃப் த டெர்மினல், எதிர் மின்வாய், அதை கேத்தோட் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் சைடு ஆஃப் த டெர்மினல், அதை ஆனோடு, நேர்மின்வாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுவாங்க. தமிழாவே இருந்தாலும் இந்த வார்த்தையை வந்து நல்ல ஃபெமிலியரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேத்தோட், ஆனோடு. கேத்தோட் அப்படிங்கிறது என்ன, நெகட்டிவ் சைடு முனைய, அதாவது எதிர்முனையை குறைக்கிறது. அதே மாதிரி இந்த ஆனோட் அப்படிங்கிறது நேர்மின் முனைய குறிக்கக்கூடிய ஒண்ணு. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. ஒரு மின்னிறக்க குழாய் டிஸ்சார்ஜ் டியூப் எடுக்கிறாரு, இந்த இடத்துல ஒரு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்றாரு. இது என்ன அப்படின்னா கேத்தோடு முனை, இது என்ன அப்படின்னா ஆனோடு முனை. இதுல அவர் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேத்தோட்ல இருந்து ஆனோட நோக்கி என்ன பண்ணுது, கதிர்கள் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. கதிர் போறதை என்ன பண்றாரு, ரேஸ் வந்து போறதை என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. யாரு? வில்லியம் க்ரூக். இதுதான் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். சோ அவர் வந்து கண்டுபிடிச்ச அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவர் என்ன பேர் வைக்கிறாரு, க்ரூக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. க்ரூக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. ஏன் அதுக்கு அந்த பேர் வைக்கிறாரு அப்படின்னா, இது கேத்தோடு பகுதியிலேயும் தானே வெளியேறுது, அதனால கேத்தோடு கதிர்கள். கேத்தோடு தானே இது, புரியுதா? ஏன் பேர் வைக்கிறாரு கேத்தோடு கதிர்கள், அதுக்கு ஏன் பேர் வைக்கிறார், அவர் பேர் வைக்கிறதால வச்சுக்கணுங்கிறதுக்காக க்ரூக் கதிர்கள்னு வச்சுட்டாரு. கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு இன்னொரு பேர் வைக்கிறாருல, ஏன்? இந்த கதிர்கள் எல்லாம் எங்கே இருந்து மூவ் ஆகுது, இந்த இடத்துல இருந்து தான் வெளியவே வருது. கேத்தோடு அப்படிங்கிற இந்த முனையில இருந்து தான் வெளியே வருது, அதனாலதான் கேத்தோடு. இப்போ சூரியன் இருக்கு, பூமிக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா சூரிய கதிர்கள் வெளிச்சத்தை கொடுக்குது. நான் அப்ப அதை என்ன பண்றேன், மேல அது கொடுத்தாலும் பூமிக்கு வருதுங்கிறதா அது பூமி கதிர்கள் நான் சொல்றேன், சூரிய கதிர்கள் தானே சொல்றோம். நிலா இருக்கு, நைட் நேரத்துல வெளிச்சம் கொடுக்குது, அதை என்ன சொல்றோம், வெளிச்சம் யாரு கொடுக்குது, பூமிக்கு தான் கொடுக்குது, அதனால அது பூமி ஒளி நான் சொல்றோம், நில ஒளின்னு தானே சொல்றோம். எது கொடுக்குதோ அதை வச்சுதான் அதோட பேரு. சோ இப்ப கேத்தோடு அப்படிங்கறத அந்த கதிர்களை வந்து உற்பத்தி பண்ணி அனுப்புது. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, அதனால நான் அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா கேத்தோடு கதிர்கள்னு பேர் வைக்கிறேன். அப்புறம் அவரு ஒரு அப்பாசு தான், அவரும் வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்காக அவர் பேரையும் வச்சிருக்காரு. பட் பாவம் கேத்தோடு கதிர்கள்ங்கிற பேர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அவரோட பேர் வந்து அப்படியே நின்று போச்சு. சோ கேத்தோடு கதிர்கள், அவ்வளவுதான் அவர் பண்ணது. கேத்தோடு கதிர்கள் அப்படிங்கிற ஒரு கதிர்கள் என்ன பண்ணிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு வில்லியம் க்ரூக்ஸ். எதை வச்சு, அந்த மின்னிறக்க குழாய் அப்படிங்கிற டிஸ்சார்ஜ் டியூப், உள்ள வெறும் காத்து தான் இருக்கு, அதுல பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனைக்கு சில கதிர்கள் வந்து மூவ் ஆகுறது வந்து என்ன பண்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு. சோ இந்த முனையில இருந்து இந்த முனைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கதிர்கள் வந்து மூவ் ஆகுது. அது என்ன கதிர்கள் அப்படிங்கிறதுல அவருக்கு தெரியல, ஜஸ்ட் அப்படி ஒரு கதிர்கள் வந்து என்ன பண்ணுது, மூவ் ஆகுது, அதுக்கு நான் வந்து என் பேரையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி க்ரூக் கதிர்கள், கேத்தோடு கதிர்கள் பேர் வைக்கிறார். கேத்தோடு கதிர்கள் ஒரு பேர் வச்சதுக்கு காரணம் கேத்தோடு முனையில இருந்து அந்த கதிர்கள் உற்பத்தி ஆகி ஆனோட நோக்கி போறதால அதுக்கு கேத்தோடு கதிர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. அவ்வளவுதான் செகண்ட். மூணாவதா பார்த்த கோட்பாடு. இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம், டெமோக்ரட்டஸ்ங்கிறவர் என்னென்ன வந்து சொல்லிட்டு போனாருன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், ஜான் டால்டனுடைய கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தோம். மூணாவதா பார்த்தது வில்லியம் க்ரூக்ஸ். அவர் புதுசா எதையும் கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் அந்த கதிர்கள் மூவ் ஆகுது அந்த டியூபுக்குள்ள, நான் பேட்டரியை வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணனா கதிர்கள் மூவ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிருக்காரு, வில்லியம் க்ரூக் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த விஷயத்த அடிப்படையா வச்சுட்டு ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை மேற்கொண்டு ரிசர்ச் பண்றாரு. ஒரு கதிர்கள் நீங்க ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, அது என்ன ஏது, அதுக்கு என்ன பண்புகள், இதெல்லாம் எதுவுமே யார் சொல்லல, வில்லியம் க்ரூக் வந்து சொல்லல.
சோ அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யார் ஆராய்ச்சி பண்றா அப்படின்னா ஜே தாம்சன். இவர் வந்து ரிசர்ச் வந்து 1890 ஆரம்பிச்சிருப்பாரு. பப்ளிஷ் பண்ணது வந்து 1904. சோ இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னு பாருங்க. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் இவர் டிஸ்சார்ஜ் டியூப் தான் எல்லாமே. அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தட்டுல தான் வச்சு சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? விருப்பப்படுற மாதிரி தட்டுல வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த குழாய் இருக்குல்ல, அது ஒருத்தர் ஒரு மாதிரி ஷேப்ல வச்சிருப்பாங்க. இவர் கோனிக்கல் ஷேப்ல என்ன பண்ணிருக்காரு, கோனிக்கல் பிளாஸ்க திருப்பி போட்ட மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு குழாயை ரெடி பண்ணி அதுல வச்சு என்ன பண்றாரு, இந்த ரியாக்ஷன் அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணாரோ அதே ரியாக்ஷனை செஞ்சு பாக்குறாரு. அகைன் பேட்டரி இது பண்றாரு. பண்ணும்போது அவருக்கு எப்படி அந்த கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனைக்கு அந்த கதிர்கள் ஃபார்ம் ஆனிச்சோ அதே மாதிரி கதிர்கள் வந்து என்ன ஆகுது, இவர் பண்ணும்போது ஃபார்ம் ஆகுது. இவர் என்ன பண்றாரு, அவர் ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல அப்படியே நிறுத்திட்டாரு எக்ஸ்பெரிமெண்ட். நிறுத்திட்டு நான் பேர் வைக்கிற ப்ராசஸ்ல இறங்கிட்டாரு வில்லியம் குரூக். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கதிர்கள் ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இருக்கு, அதோட பண்புகள் என்ன, அதுக்கு என்ன மின்சுமை இருக்கு அப்படிங்கறதுல என்ன பண்றாரு அப்படின்னா டால்டன் தான் என்ன பண்றாரு, ஜே தாம்சன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த கதிர்கள் ஃபார்ம் ஆகுறத பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா கேத்தோடுல இருந்து ஆனோட நோக்கி போகக்கூடிய அந்த கதிர்கள் வந்து நேர்கோட்டுல பயணிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரே நேர்கோட்டுல என்ன பண்ணுது, பயணம் பண்ணுது. கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனைக்கு போகக்கூடிய இந்த கதிர்கள் ஒரே நேர்கோட்டுல என்ன பண்ணுது அப்படின்னா பயணிக்குது. அங்க எங்கன்னு சொல்லி கலைஞ்சு போகாம ஒரே நேர்கோட்டுல பயணம் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ஒன், இந்த கேத்தோடு கதிர்கள்னு அவர் சொல்றாருல்ல, அது ஆக்சுவலி ஒரு கதிர்களே கிடையாதுப்பா, அது ஒரு துகள்கள் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? கேத்தோடு கதிர்கள் அந்த முனையில இருந்து நான் கரண்ட்டை பாஸ் பண்ணோன்னா இங்கே இருந்து அந்த முனைக்கு கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனைக்கு வந்து போறது வந்து கதிர்கள் அப்படின்னு சொல்லி வில்லியம் குரூக் சொன்னாரு. அது கதிர்களே கிடையாது, அது ஒரு துகள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா? துகள்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த துகள்களுக்கு எடை இருக்கு, இயக்க ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு போகக்கூடிய அந்த துகள்களுக்கு என்ன இருக்கு, எடைன்னு ஒண்ணு இருக்கு, இயக்க ஆற்றல் இருக்கு. எடைனா தெரியும், வெயிட் அப்படிங்கிறது தெரியும். ரைட், ஒரு பொருளுக்கு வந்து வெயிட் போட்டோம்னா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும்ல, சோ அதான் எடை. இயக்க ஆற்றல்னா என்ன, இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு அது போகுது இல்லையா, அதுக்கு ஒரு ஆற்றல் வந்து என்ன பண்ணுது, அது பயன்படுத்துது. அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஒரு விசை வந்து நடக்குது, இப்ப நான் இங்க இருந்து அங்க நடக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ அது என்னோட கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்து போறது. நீங்க யாரும் நடக்கிறீங்க, ஓடுறீங்க, மேரத்தான்ல ஒருத்தருக்கும் என்ன ஆகும், அவங்க பயணிக்கக்கூடிய அந்த வேகத்தை பொறுத்து அந்த கைனடிக் எனர்ஜிங்கிறது அவங்க உடம்புக்குள்ள இருந்து வர்றதுதான். சோ அதே மாதிரி எதுக்கு இருக்கு, இந்த துகள்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இயக்க ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதான் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவர் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு. ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த கதிர்கள் கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனைக்கு போகக்கூடிய இந்த கதிர்கள் எப்படி இருக்கு, நேர்கோட்டுல வந்து போகுது. இதை நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா கதிர்கள் அப்படின்னே சொல்ல மாட்டேன். இது ஏன்னா இது கதிர்கள் கிடையாது, இது ஒரு துகள்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த துகள்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாரு, எடை இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, கைனடிக் எனர்ஜி சொல்லக்கூடிய இயக்க ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பாயிண்ட். மூணாவதா பாயிண்ட், டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் நகர்வுல என்ன இருக்கு அப்படின்னா மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. மின்புலம் காந்தப்புலம்னா என்ன, ஒண்ணும் இல்ல, காந்தத்தை கொண்டு போய் பாக்குறாரு. மின்புலம் அப்படின்னா அந்த பேட்டரி இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்ல புதுசா ஒரு பேட்டரியை இன்க்ளூட் பண்ணி பாக்குறாரு. புரியுதா? அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் பார்த்தோம்ல, இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திருக்காரு இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கண்டினியூவேஷனா என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்து அதே வச்சு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதே செட்டப்ல இன்னொரு பேட்டரி என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல கொண்டு போய் பாக்குறாரு. இப்படி கரண்ட்டை கொடுத்து அது உள்ள அந்த கதிர்கள் அந்த துகள்கள் வந்து கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனைக்கு போகுது இல்ல, அப்படி பாஸ் ஆயிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த துகள்களை நோக்கி புதுசா ஒரு பேட்டரி என்ன பண்றாரு, கொண்டு வராரு. அந்த பேட்டரியுடைய நேர்முனை பகுதி பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த ஆனோடு முனை என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கதிர்கள் மூவ் ஆகக்கூடிய இந்த டைரக்ஷன்ல கொண்டு வந்து பக்கத்துல கொண்டு வந்து என்ன பண்றாரு, நிறுத்தி பாக்குறாரு. என்ன நடக்குது, உள்ள போக கதிர்கள்ல என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு முனை கொண்டு வந்து இதுல என்ன பண்றாரு, வந்து நிறுத்துறாரு. அது பாசிட்டிவ் முனை. இந்த பாசிட்டிவ் முனையை பார்த்தோன்னே உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய கதிர்கள் என்ன பண்ணுது, நேர்கோட்டுல தானே போயிட்டு இருந்துச்சு, இது நேர்கோட்டுல போறது அப்படியே டைரக்ஷனை மாத்தி இதை பார்த்தோன்னே இதை நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? புதுசா ஒரு பேட்டரி, இந்த செட்டப் வந்து பழைய செட்டப் தான், அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டோ அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு பேட்டரியை மட்டும் கொண்டு வந்து நீட்டுறாரு பக்கத்துல. அந்த கதிர்கள் மூவ் ஆகும் போது அந்த கதிர்களுக்கு பக்கத்துல இந்த பேட்டரியை கொண்டு வந்து நீட்டுறாரு. எந்த முனையை நீட்டுறாரு அந்த பேட்டரியில அப்படின்னா பாசிட்டிவ் முனையை கொண்டு வந்து என்ன பண்றாரு, நீட்டுறாரு. அந்த பாசிட்டிவ் முனையை அவர் நீட்டினோன்னு உள்ள போகக்கூடிய கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் முனையை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. நேர்கோட்டுல பயணம் பண்ணாம என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் முனையை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. சோ அதை என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சோன்னே அதுல இருந்து அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது பாசிட்டிவ் நோக்கி இந்த கதிர்கள் வந்து இந்த துகள்கள் வந்து நகர்றதால இந்த துகள்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தெரியும்ல எல்லாருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் என்ன பண்ணும், ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் ஆகும். சோ இந்த பாசிட்டிவ் முனையை நோக்கி இந்த கதிர்கள் போகுது அப்படின்னா இதுல என்ன இருக்கும்,
நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் கொண்டு வர பேட்டரியோட முனை என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருக்குப்பா. சோ இது பாசிட்டிவா இருக்கு. நான் கொண்டு வர பேட்டரியோட முனை பாசிட்டிவா இருக்கும்போது உள்ள போகக்கூடிய கதிர்கள் அந்த பாசிட்டிவ நோக்கி தன்னைத்தானே இழுத்துக்கிட்டு வருது அப்படின்னா, அப்ப அந்த துகள்களுக்கு என்ன இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறாரு. சோ அததான் பிற்காலத்துல என்னவா சொல்லுவாங்க? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? ஜே தாம்சன். அதுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். கண்டுபிடிச்ச அந்த துகள்களுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரு? கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு? குரூக்ஸ் கதிர்கள் இல்ல கேத்தோடு கதிர்கள்னு சொன்னார் இல்லையா? இவர் வந்து என்ன சொல்றாரு? அது கதிர்களே கிடையாது, அது துகள்கள், அதுக்கு எடை இருக்கு, இயக்க ஆற்றல் இருக்கு, அது நேர்கோட்டுல பயணம் பண்ணுது, மின்புலம் காந்தப்புலத்தால அது வந்து என்ன பண்ணுது? தன்னுடைய இயக்கத்துல வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. அது நான் பாசிட்டிவ் முனையை கொண்டு வரும்போது அது என்ன நோக்கி அட்ராக்ட் ஆகி வருது, அதனால அதுல என்ன இருக்கு? எதிர்முனை துகள்கள் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அந்த எதிர்முனை துகள்களுக்கு ஜே தாம்சன் வச்ச பேர் என்ன அப்படின்னா கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? பேர் வைக்கிறார். இதுதான் பிற்காலத்துல என்னவா மாறும்? எலக்ட்ரான்ஸா மாறும். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? ஜே தாம்சன். கிளியர்ல? இவரோட எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டாவது அவர் என்ன இன்க்ளூட் பண்றாரு, அதனால என்ன சேஞ்ச் வருது, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்து அவர் கொடுத்தாரு அப்படின்றத பார்த்துட்டோம். ஜே தாம்சன். ஸோ இவர் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் வச்சு அவர்கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு விஷயத்த பேசுறீங்க, ஒரு ஆட்டம்னா எப்படி இருக்குங்கிறதே நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜே தாம்சன் சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் வந்து எதிர்மின் துகள்னு கண்டுபிடிக்கிறீங்க, அது இப்படி கொண்டு வந்தா இப்படி மாறும் அப்படி மாறும் என்னவோ சொல்றீங்க, அப்ப அணுனா எப்படிதான் இருக்கும், உங்க கருத்துப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜே தாம்சன் கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு வாட்டர்மெலன் மாதிரி இருக்கும். தர்பூசணி இருக்குல்ல, அதை கட் பண்ணிட்டு வச்சோம், அப்படி பாதியா கட் பண்ணிட்டு இப்படி வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபுல்லா ரோஸ் கலர்ல இருக்கும், அங்கங்க கருப்பு கலர்ல என்ன இருக்கும்? விதை இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் அணுங்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா பிளம் கேக் மாடல். பிளம் கேக் சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும்? கிறிஸ்மஸ் டைம்ல நிறைய சாப்பிடுவீங்க. பிளம் கேக் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும், உள்ள வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது மாதிரி இந்த பிளம் கேக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி என்ன இருக்கும்? ஆட்டம்குள்ள அந்த எதிர்மின் துகள்கள் வந்து அப்படியே ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவர் சொன்னது. இது வந்து ஒரு அணு, அதுக்குள்ள அந்த எதிர்மின் துகள்கள் வந்து என்ன பண்ணும்? இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாடலுக்கு வந்து பேர் வைக்கிறார். அது மட்டும் இல்லாம அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவத்துல இருக்கும். அணுங்கிறது ஒரு கோள வடிவத்துல இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் லொகேட்டட் இன் ரேண்டம் மேனர், அதாவது ஒரு பர்டிகுலர் பாத்துல இருக்கும் அப்படின்றத ஜான் டால்டன் சொல்லல. அணுங்கிறது கோள வடிவத்துல இருக்கும், உள்ள எதிர்மின் துகள்கள் இருக்குங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த எதிர்மின் துகள்கள் இந்த கோள வடிவத்துல இருக்க அணுல எப்படி இருக்கும்? கண்டமேனிக்கு இருக்கும். விருப்பப்படி இல்லாம ஒரு பர்டிகுலர் பாத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாம எப்படி இருக்கும்? தர்பூசணியில விதை ஒட்டி இருக்க மாதிரியும் பிளம் கேக்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவரோட கருத்துன்னு சொல்றாரு. அவர் கண்டுபிடிச்சதோட நிறுத்திருப்பாரு. இப்படி அணு மாதிரியை வந்து நீங்க எங்களுக்கு வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு என்ன தோணுச்சோ அதை வச்சு அவர் போக்குல வந்து ஒன்று வரைஞ்சிட்டு போயிருக்காரு. அதுக்கு மாடலுக்கு பேர் வைக்கிறாரு வாட்டர்மெலன் அல்லது பிளம் கேக் மாடல் அப்படின்னு சொல்லி, தர்பூசணி அல்லது பிளம் கேக் மாடல் அப்படின்னு சொல்லி, பிளம் கேக் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிக்கு அவரே வந்து என்ன பண்றாரு? ஒரு பேர் வைக்கிறார். இவர் வந்து கண்டுபிடிச்ச அணுக்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இந்த அணுங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு ஜே தாம்சன். இதுவும் பின்னாடி வந்து தப்பாகிறது சரியாகிறது எல்லாம் நிறைய வரும். அத வந்து நெகட்டிவ் ஆகும். இவர் கண்டுபிடிச்சது நெகட்டிவ் மட்டும்தான், அதனால நான் அதை வச்சு மட்டும் சொல்றேன் பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு. சரி, ஓகே, அப்படியே கூட வச்சுக்கோங்க, பொதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க. வாட்டர்மெலன் பிளம் கேக் மாடல். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஜே தாம்சனுடைய மாடல்ல? கிளியர்ல? ஓகே. சோ அதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ், என்னென்ன குறைபாடுகள் இருக்கு? இவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காரு. புதுசா ஒரு துகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு வந்து பேரெல்லாம் வச்சிருக்காரு. பின்னாடி நம்ம எலக்ட்ரான் கூட அதுக்கு பேரை மாத்திரம். இவ்வளவு பண்ணாலும் இவரோட விஷயத்துல என்ன இருக்கு? நிறைய குறைபாடுகள் இருக்கு. முதல் என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி அவர் வந்து தெளிவா பேசல. அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை பத்தி என்ன பண்ணல அப்படின்னா அவர் பேசல. ஏதோ தர்பூசணியில விதை ஒட்டி இருக்க மாதிரி எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம்குள்ள அங்கங்க ஒட்டி இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மின் துகள் நேர்மின் துகள் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி யார் பேசல அப்படின்னா ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் பேசல. செகண்ட் ஒன், எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல்ஸ் பத்தி பேசல. உள்ள எலக்ட்ரான் இருக்கு, அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுது? ஒரு முனையில இருந்து கேத்தோடு முனையில இருந்து ஆனோடு முனை நோக்கி என்ன பண்ணுது? கதிர்கள் மூவ் ஆகுது. அது கதிரில்ல துகள்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒரு எடை இருக்கு. அப்புறம் அதுக்கு கைனடிக் எனர்ஜிங்க கூட இயக்க ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படி இல்லையா? அந்த இயக்க ஆற்றல் வந்து எப்படிப்பட்ட இயக்க ஆற்றல்ங்கிறது வந்து ஒரு பேசல. இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு போகுது, நகர்றதால அதுக்கு என்ன இருக்கு? இயக்க ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல்? ஏன்னா எல்லாருக்கும் எனர்ஜி ஒரே மாதிரி ரீட்டைன் ஆகாது.
1 மணி நேரம் இங்க நின்னு ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜியும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க எனர்ஜி ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. சோ இது சுத்திக்கிட்டே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆட்டம்குள்ள அந்த எதிர்மின் துகள்கள் அங்கங்க இருக்கு, பொதிஞ்சு இருக்கு, சுத்துது அப்படிலாம் நிறைய சொல்றீங்க. சோ அதோட எனர்ஜி எப்படிப்பட்ட எனர்ஜி? அந்த நீங்க பேசக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜியை எங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் கிளியர். தேர்ட் ஒன், டிடன்ட் டிஸ்கவர். நியூட்ரான் அப்படிங்கிற துகளை வந்து அவர் கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிக்கலன்னா கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான். அதை வச்சு என்ன பேசுமோ பேசி முடிச்சிட்டாரு. பட் குறைபாடுகள்னு சொல்லும் போது சேர்த்து சொல்றாங்க. அதான் முன்னாடி சொன்னல, ஒரு விஷயத்த புதுசா ஒருத்தவங்க கண்டுபிடிக்கும் போது அந்த கண்டுபிடிப்பை பத்தி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதே விஷயத்த பிற்காலத்துல வர்றவங்க டெவலப் பண்ணி புதுசு புதுசா கண்டுபிடிக்கும் போது இதையெல்லாம் அவரு கண்டுபிடிக்கல, இதையெல்லாம் இவரு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்பதான் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி குறைபாடுகளை எழுதுவாங்க. சோ சாட்விக்னு ஒருத்தர் வந்து நியூட்ரானை கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குறைபாடுகள் லிஸ்ட்ல என்ன ஆகும், இது வந்து ஜாயின் ஆயிடும். இவர் வந்து அந்த நியூட்ரானை கண்டுபிடிக்கல இல்லையா, சோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்துல ஜாயின் ஆயிடும். இவரோட குறைபாடுகள் புரியுதா? ஜே தாம்சன் என்னென்ன சொன்னாரு, அவரோட அணுக்கரு மாதிரி என்ன, சோதனை எப்படி நடத்தினாரு, எதை வச்சு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு அவர் என்ன பேர் வச்சாரு, பிற்காலத்தில் நம்ம என்ன பேர் மாத்தணும் அப்படிங்கிறது தெரியும். கிளியர்ல? சோ ஜே தாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவர் இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாரு. அவர் ஒண்ணு நடத்தினார் இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாரு. சேம் செட்டப் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி டியூப் மட்டும் சைஸ் வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல வச்சுப்பாங்க. இவர் ஒரு ஷேப்ல வச்சிருக்காரு. இந்த ஷேப்ல வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அதே மாதிரி கேத்தோடு ஆனோடு அப்படின்னு சொல்லி வச்சு பேட்டரியை பிக்ஸ் பண்ணி என்ன பண்றாரு, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி பாக்குறாரு. கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் வந்து இந்த முன்னாடி வந்து இந்த கதிர்கள் வந்து ஃபார்ம் ஆகி போகுது இல்லையா, கேத்தோடு கதிர்கள், இததான் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இது வந்து எதிர்மின்னூட்ட துகள் கொண்டது. இதை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதை வந்து யார் பேசி முடிச்சுட்டாங்க, ஜே தாம்சன் வந்து ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டாரு. இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல பாக்குறாரு அப்படின்னா இவர் இதை மட்டும் பார்த்து பேசி முடிச்சு கொண்டு போயிட்டாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் போதே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, பின்னாடி டைரக்ஷன்ல இன்னொரு கதிர்கள் பாஸ் ஆயிட்டு இருக்குப்பா, அதை பத்தி ஜே தாம்சன் பேசவே இல்லை, அதை எடுத்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி யார் பேசுறாங்க அப்படின்னா கோல்ட்ஸ்டீன் பேசுறாரு. புரியுதா? எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல முன்னாடி டைரக்ஷன்ல போகக்கூடிய துகள்களை பத்தி மட்டும் தான் யார் பேசியிருக்கா அப்படின்னா ஜே தாம்சன் வந்து பேசியிருக்காரு. அந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த கதிர்கள் கேத்தோடு பக்கத்துல இருந்து ஆனோடு பக்கத்தை நோக்கி அந்த கதிர்கள் போயிட்டு இருக்கும் போதே அந்த கேத்தோடுக்கு பேக் சைட்ல என்ன ஆகுது அப்படின்னா சில கதிர்கள் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அதை பத்தி யார் பேசல அப்படின்னா ஜே தாம்சன் பேசல. அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் யார் பேசுறாங்க அப்படின்னா கோல்ட்ஸ்டீன் பேசுறாரு. சோ இப்படி போகுது இல்ல, இந்த பக்கம் போகுது இல்ல, இவருக்கு வந்து மனசுல ஒரு அனுமானம் இருக்கும், இந்த பக்கம் நெகட்டிவ் இது போகுது அப்படின்னா ஒருவேளை இந்த பக்கம் போறது பின்னாடி சைட்ல போறது பாசிட்டிவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, யோசிப்பாரு. இந்த சைட்ல போகக்கூடியது எதிர்மின்னூட்ட துகள் கொண்டதுன்னு ஜே தாம்சன் சொல்லிட்டாரு. பின்னாடி ஒரு ரேஸ் போகுது, அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை, அதை என்ன பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டாரு. அவர் அதை தான் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா கோல்ட்ஸ்டீன் வந்து ஆராய்ச்சி பண்றாரு. பின்னாடி போகக்கூடிய துகள்கள் எப்படிப்பட்ட துகள்களா இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து மனசுல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, ஏற்கனவே பார்த்தபடி முன்னாடி போகக்கூடிய இந்த துகள்கள் வந்து என்ன துகள்கள் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நெகட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப பின்னாடி போகக்கூடியது ஏன் பாசிட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்கு தோணுது, கோல்ட்ஸ்டீனுக்கு தோணுது. உடனே கோல்ட்ஸ்டீன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எப்படி பேட்டரி வச்சு புதுசா ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி பார்த்தாரு இல்லையா, அதே மாதிரி இவர் ஒரு பேட்டரியை வச்சு என்ன பண்றாரு, அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப நடத்தி பார்க்கிறாரு. எப்படி பண்றாரு அப்படின்னா அந்த பேட்டரியோடைய எதிர்முனைய, புரியுதா, எதிர்முனை ஆனோடு முனை அப்படின்னு சொல்லக்கூடிய கேத்தோடு முனைன்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்முனையை என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இதுல கொண்டு வந்து இப்படி பிக்ஸ் பண்றாரு. இந்த கேத்தோடு முனை கொண்டு பிக்ஸ் பண்றாரு. பிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது அப்படின்னா இது நெகட்டிவ் சைடா, இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் பின்னாடி சைட்ல போயிட்டு இருக்க கதிர்கள் என்ன பண்ணுது, இந்த எதிர்முனையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. நேர்கோட்டுல போகாம எதிர்முனையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் புரியுதா என்னன்னு? ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஜே தாம்சன் என்ன பண்ணாரோ அதே எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டாரு. என்ன அப்படின்னா பின்னாடி சைட்ல மூவ் ஆகக்கூடிய அந்த கதிர்கள் என்னங்கிறத பார்க்க விட்டுட்டாரு ஜே தாம்சன். அந்த கதிர்கள் வந்து எந்த பக்கம் போகுது, அது என்ன எப்படிப்பட்ட துகள்கள் அப்படிங்கறத ரிசர்ச் பண்றதுதான் யார் அப்படின்னா கோல்ட்ஸ்டீன்ங்கிறவர். இவர் எப்படி அதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜே தாம்சன் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தி இவர் முன்னாடி ஒரு பேட்டரியை வச்சு பிக்ஸ் பண்ணி பார்த்தாருல்ல ஜே தாம்சன், அதே வேலை இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பின்னாடி வச்சு பிக்ஸ் பண்ணி பாக்குறாரு. புரியுதா? சேம் எக்ஸ்பெரிமெண்ட்ல முன்னாடி வச்சு பிக்ஸ் பண்ணி பார்த்தது ஜே தாம்சன். என்னத்தை கண்டுபிடிச்சாரு, எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய துகள்கள் ஆட்டம்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பின்னாடி போகக்கூடிய அந்த கதிர்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்காக பின்னாடி ஒரு பேட்டரியை பிக்ஸ் பண்ணி பாக்குறாரு. அந்த பேட்டரியோடைய எதிர்முனையை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கதிர்கள் மூவ் ஆகும் போது பக்கத்துல கொண்டு வராரு. அப்ப அந்த கதிர்கள் என்ன ஆகுது, அந்த எதிர்முனையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. கிளியர்? எதிர்முனையை நோக்கி நகர ஆரம்பிக்குது.
சோ இது வந்து எதிர்முனையை நோக்கி இந்த கதிர்கள் மூவ் ஆகுதுன்னா இது எப்படிப்பட்ட கதிர்களா இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் உள்ள கதிர்களா இருக்கும். புரியுதா என்னன்னு? பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும். இந்த விஷயம் வந்து பேசிக். எல்லாருக்குமே என்ன ஆகும் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இவர் நெகட்டிவ் முனையை வைக்கிறாரு. சோ நெகட்டிவ் முனையை வைக்கும் போது இந்த கதிர்கள் அதை நோக்கி போகுது. அதனால அவர் என்ன கன்ஃபஷனுக்கு வர்றாரு அப்படின்னா, இந்த கதிர்களுக்கு என்ன சுமை இருக்கு, நேர்மின் சுமை இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள துகள்கள் வந்து என்ன பண்ணுது, ஆட்டம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இந்த கதிர்களுக்கு இவரும் ஒரு பேர் வச்சிருக்காரு, ஆனோடு ரேஸ் அதாவது கேனல் ரேஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பேர் வைக்கிறாரு. கிளியர்? பேர் தான் வச்சிருக்காரு, ஆனோடு ரேஸ், கேனல் ரேஸ். இப்படி கண்டுபிடிச்ச இந்த கதிர்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சில பண்புகள் இருக்கு. பின்னாடி பக்கம் வருது இல்லையா, இந்த கதிர்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பண்புகள் இருக்குன்னு சொல்லி அதை வந்து டினோட் பண்றாரு. என்னென்ன? டிராவலிங் ஸ்ட்ரைட் லைன். அப்படியே முன்னாடி என்ன பாத்தீங்களோ அதே தான், டிராவலிங் ஸ்ட்ரைட் லைன். நேர்கோட்டில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது பயணம் பண்ணும். ஆனா அதே மாதிரி மின்புலம், காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு புலத்தை நான் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா அதால என்ன பண்ணும், இந்த கதிர்கள் வந்து நேர்கோட்டில் மூவ் ஆகாம பாதிக்கப்படும். ஜென்ரலா நேர்கோட்டில் தான் இதுவும் என்ன பண்ணும், மூவ் ஆகும். ஆனா அந்த மின்புலம், காந்தப்புலம்ங்கிற விஷயத்தையெல்லாம் இதுல கொண்டு வந்த அப்படின்னா என்ன ஆகும், அந்த கதிர்களோட மூவ்மெண்ட்ல சேஞ்சஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த துகள்கள் எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ். ஏன், நான் வந்து ஒரு நெகட்டிவ் முனை உள்ள பேட்டரியை கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அது அட்ராக்ட் ஆகி பேட்டரியை நோக்கி வருது. நெகட்டிவ் நோக்கி அது அட்ராக்ட் ஆகி வர்றதால உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய கதிர்கள் எப்படிப்பட்டதா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. சோ இவ்வளவுதான் அந்த கதிர்களை பத்தி, இந்த பேக் சைட்ல வரக்கூடிய கதிர்களை பத்தி அவர் கண்டுபிடிச்ச சில எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் கண்டுபிடிச்ச தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள். அவ்வளவுதான் கோல்ட்ஸ்டீனோடது. சோ கோல்ட்ஸ்டீனோட கான்செப்ட் புரியுதா? ஜே தாம்சன் கான்செப்ட் அப்படியே எந்த சேஞ்சஸ் இல்லாம அதே மாதிரி நடக்குது. என்ன பிளஸ் அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, முன்னாடி போற கதிர்களை பத்தி மட்டும் ஜே தாம்சன் பேசிட்டாரு. பின்னாடியும் சில கதிர்கள் போது, அதை நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு அப்படின்னா கோல்ட்ஸ்டீன் எடுக்கிறாரு. அவர் பண்ண அதே விஷயத்தை இவர் என்ன பண்றாரு, என்ன அப்படின்னா பேட்டரியை வந்து ஜே தாம்சன் முன்னாடி வச்சு செக் பண்ணாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பின்னாடி போற கதிர்களை செக் பண்றதால பின்னாடி வச்சு செக் பண்றாரு. பின்னாடி வச்சு செக் பண்ணும்போது எந்த முனையை யார் எங்க வச்சாங்கன்றதையும் பாத்துக்கணும். ஜே தாம்சன் என்ன பண்ணாரு, பாசிட்டிவ் முனையை கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல வச்சு பார்த்தாரு, உள்ள போறது அட்ராக்ட் ஆச்சு, அதனால உள்ள இருக்கிறது நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சாரு. இவர் பின்னாடி வரதை செக் பண்ண பாக்குறாரு, ஒரு பேட்டரியுடைய நெகட்டிவ் முனையை கொண்டு வந்து வைக்கிறாரு. நெகட்டிவ் முனையை வச்சோடனே இந்த பாசிட்டிவ் உள்ள இருக்கக்கூடிய கதிர்கள் அட்ராக்ட் ஆகுது, அதனால இந்த கதிர்களுக்கு என்ன சுமை இருக்கு, நேர்மின் சுமை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. சோ நேர்மின் சுமை கொண்ட இந்த கதிர்களுக்கு வந்து என்னென்ன பண்புகள் இருக்குன்னு சொல்றாரு. டிராவலிங் ஸ்ட்ரைட் லைன், ஒரே நேர்கோட்டில தான் என்ன பண்ணும் அப்படின்னா பயணம் பண்ணும். அது நேர்மின் சுமை கொண்டது, ஒரே கோட்டில வந்து பயணம் பண்ணும். மின்புலத்தையும் காந்தப்புலத்தையும் நான் வந்து அதுல போய் அப்ளை பண்ணி பார்த்தேன்னா என்ன ஆகும், அது அதை நோக்கி அட்ராக்ட் ஆகும். அதை நோக்கி என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸ்ட்ரைட் லைனா போகாம கொஞ்சம் வளைஞ்சு போகும். எதை நோக்கி வளையும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் முனையை வைக்கும் போது என்ன ஆகுது, அது என்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு கோல்ட்ஸ்டீன். கிளியர்ல? எப்படி எதோட யார் கனெக்ட் பண்ணி போயிருக்காங்கன்னு. அடுத்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்துறாரு. இது என்ன அப்படின்னா ஒரு ஜிங்க் தட்டு. இமேஜின், இது ஜிங்க் தட்டு. வெளியில இருக்கிறது என்ன அப்படின்னா ஜிங்க் தட்டு. உள்ள ஒரு ரெண்டு ஃபோல்டரை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தங்க பேப்பர் வச்சிருக்காரு, கோல்டு ஃபாயில். இது கோல்டு ஃபாயில். இது என்ன அப்படின்னா ஒரு ஜிங்க் பிளேட்டு. உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோல்டு ஃபாயில். இது அப்படியே என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா கவர் பண்ணி ஒரு சின்ன ஹோல் மட்டும் போடுறாரு. அந்த ஹோல் வழியா ரேடியம் அப்படிங்கிற இன்னொரு ஆட்டம் என்ன பண்றாரு அப்படின்னா எதிர்பக்கத்துல வச்சு இதுல இருக்கக்கூடிய கதிர்களை அதுல இருந்து போக சொல்றாரு. இது கதிர்களை போக வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் பெருசா. ரேடியம்ங்கிறது என்ன, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், கதிரியக்கத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் ரேடியம் அப்படிங்கிறது. இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல பீரியாடிக் டேபிள்ல, தனிம வரிசை அட்டவணையில வந்து பார்த்திருப்பீங்க. எஸ் பிளாக் இருக்கும், இந்த பக்கம் வந்து பி பிளாக் இருக்கும், நடுவுல வந்து கட்டமா டி பிளாக் இருக்கும், கீழே வந்து ரெண்டு லைன்ல என்ன இருக்கும், எஃப் பிளாக் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்பு இருக்கும், இடைநிலை தனிமங்கள். அதுக்கு என்ன பண்பு இருக்கும், கதிரியக்கத்தன்மை இருக்கும். யுரேனியம், தோரியம் அதெல்லாம் எங்க பண்ணும், அதுல தானே இருக்கும். சோ எஃப் பிளாக்ல இருக்கும். சோ அந்த மாதிரி ரேடியம் அப்படிங்கிறது இயல்பாவே என்ன பண்ணும், கதிரியக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எலமெண்ட் தான். அதை என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த செட்டப்புக்கு கரெக்டா ஆப்போசிட்ல கொண்டு வந்து ரேடியம் அப்படிங்கறத ரெண்டு ஹோல்டரை போட்டு நிறுத்தி வைக்கிறார். இந்த ரேடியத்துல இருந்து கதிரியக்கத்தை வந்து எங்க பாஸ் பண்றாரு, இந்த கோல்டு ஃபாயிலுக்கு என்ன பண்றாரு, பாஸ் பண்றாரு. ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டு எல்லா பக்கத்தையும் அடைச்சிட்டாரு. இந்த கதிரியக்கம் எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது, டைரக்டா இங்கதான் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல் போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ரேடியத்துல இருக்கக்கூடிய கதிர்களை வந்து நேரா இந்த கோல்டு ஃபாயில்ல வந்து படுற மாதிரி பண்றாரு. சோ இதை பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா யார் நடத்துறா, ரூதர்ஃபோர்ட் வந்து நடத்துறாரு. இதுல வந்து அவர் என்ன ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னா சில பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த இதுல கோல்டு ஃபாயில்ல பட்டு 180 டிகிரில என்ன பண்ணுது அப்படின்னா சிதறடிக்கப்படுது. புரியுதா?
இந்த ரேடியத்தில இருந்து வரக்கூடிய கதிரியக்கத்தை நேரா அந்த கோல்டு ஃபாயில்ல வந்து என்ன பண்றாரு, செலுத்தி பாக்குறாரு. பார்க்கும்போது சில கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா 180 டிகிரில இந்த மாதிரி சிதறடிக்கப்படுது. சில கதிர்கள் இந்த கோல்டு ஃபாயில பெனிட்ரேட் பண்ணி உள்ள ஊடுருவி என்ன பண்ணுது, வெளிப்பக்கமா போகுது. சில இது உள்ள ஊடுருவி வெளிப்பக்கமா போகுது, கோல்டு ஃபாயில வந்து ஊடுருவி வெளிப்பக்கமா போகுது. சில இது அந்த கோல்டு ஃபாயில்ல பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா செதறி ஒரு 180 டிகிரி கோணத்துல செதறி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி தெரிச்சு போகுது. சோ இதை யார் நோட் பண்றா அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இதுதான் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் புரியுதா? கிளியர்ல? எது எங்க இருக்கு என்னன்றது செட்டப்லயே வச்சு கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். வெளில இருக்கக்கூடிய தட்டு வந்து ஜிங்க், உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய இது வந்து என்னன்னா கோல்டு ஃபாயில், தங்க காகிதம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா ரேடியம், கதிரியக்க தனிமம். எந்த கதிரியக்க தனிமத்தை பயன்படுத்தி ரூதர்ஃபோர்ட் வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினார்னு கேட்டா ரேடியம் அப்படின்னு தெரியணும். ஃபார்முலா ரேடியம். சோ இதை வச்சுதான் பண்றாரு. எந்த டிகிரி, எத்தனை டிகிரில வந்து அது சிதறடிச்சு வெளில போகுது அப்படின்னா 180 டிகிரி. சில இது என்ன பண்ணுது, உள்ள இருந்து பெனிட்ரேட் ஆகி போகுது. சோ இந்த விஷயத்தை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா யாரு கண்டுபிடிக்கிறா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிக்கிறார். இப்போ இவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. இவருடைய மாடல், அட்டாமிக் மாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்டம்ஸ்ல புரோட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இருக்கு, புரோட்டான் அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்கு. கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவரு என்ன கண்டுபிடிச்சாரு, நேர்மின் துகள்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் வைக்கல, அதோட பண்புகளை என்ன பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா புரோட்டானை கண்டுபிடிச்சவர் இவர் தான் போட்டிருப்பாங்க, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனா இவர் தான் போட்டிருப்பாங்க. பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். கோல்ட்ஸ்டீன் இதே விஷயத்தை தானே கண்டுபிடிச்சாரு, அவர் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு பேர் வச்சு பண்பு எழுதுறதெல்லாம் இவர் தான், இதுதான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ்டா வந்து எல்லாம் பண்ணது வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இவரை தான் காட்டுவாங்க. புரோட்டானை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான் காட்டுவாங்க. சோ அந்த புரோட்டான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு அணுவுடைய மையத்துல வந்து அந்த என்ன பண்ணிருக்கு, புரோட்டான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, அது இருக்கக்கூடிய இடத்துக்கு நியூக்ளியஸ் பேர் வைக்கிறார். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு அணுல நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பைய வச்சு அதுக்குள்ள வந்து புரோட்டானை தூக்கி போடுறத பத்தி அவர் பேசல. புரோட்டான் எல்லாமே ஒரு அணுவோட மையத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கும். அது சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நான் நியூக்ளியஸ்னு பேர் வைக்கிறேன். புரியுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நியூக்ளியஸ்ங்கிறது ஏதோ சுருக்கு பைய அதுல காசு போட்டு வைக்கிற மாதிரி புரோட்டான் உள்ள கிடக்குன்ற மாதிரி அவர் என்ன பண்ணல, சொல்லல. என்ன சொல்றாரு, அணுங்கிறது இருக்கு, அதோட மைய பகுதியில என்ன ஜாஸ்தியா இருக்கு, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட அந்த துகள்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு நான் புரோட்டான்னு பேர் வைக்கிறேன். அந்த புரோட்டான்கள் அதோட மையத்துல வந்து நிறைய இருக்கிறதால அந்த மைய பகுதிக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், நியூக்ளியஸ்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அணு புரோட்டான் மையப்பகுதி, அந்த நியூக்ளியஸ் வந்து உட்கருன்னு சொல்லதுல கொடுத்திருக்காங்க. நியூக்ளியஸ்னே ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, உட்கருன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. சோ புரோட்டான்ங்கிறது சென்டர்ல இருக்கு. இந்த புரோட்டான் வந்து இப்படி சென்டர்ல இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி வருது இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த புரோட்டான என்ன சுத்தி வருது, எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வருது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு. புரோட்டான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு பேர் வச்சுட்டாரு. அது அணுவுடைய மையத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது இருக்கக்கூடிய இடத்துக்கு நியூக்ளியஸ்னு பேர் வச்சுட்டாரு. அந்த நியூக்ளியஸை சுத்தி என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி, டெஃபினைட் பாத்துல, வரையறுக்கப்பட்ட பாதையில சுத்தி வருதுன்னு சொல்றாரு. கண்ணாப்பினான்னு சுத்தல. கண்ணாப்பினான்னு சுத்துதுன்னு யார் சொன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோமே எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு யாரு, ஜே தாம்சன். அவர் தான் என்ன சொன்னாரு, ரேண்டமா அங்கங்க இருக்குப்பா அணுக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி யார் சொன்னா, ஜே தாம்சன் சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி அந்த நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பாதையில வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது சுத்தி வந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து புரோட்டானோட எண்ணிக்கை எலக்ட்ரானோட எண்ணிக்கை சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன, 17. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதுல 17 புரோட்டான் இருக்கு, 17 எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும். ஒரு அட்டாமிக் நம்பர் தான் புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும். கிளியர்ல? அதான் அவர் சொல்றாரு. ஒரு அணு, இது வந்து ஒரு அணு குளோரின் அப்படின்னு சொல்லி ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு அணுல எப்படி இருக்கும், புரோட்டான் எத்தனை நம்பர்ல இருக்கோ அத்தனை நம்பர்ல என்ன இருக்கும், எலக்ட்ரானும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து இது மட்டும் இல்லாம ஆட்டம்ல நிறைய எம்டி ஸ்பேஸும் இருக்குன்னு சொல்றாரு. புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு தியரியில கண்டுபிடிச்சிட்டே வராங்க. இது அல்லாம இந்த அணுல என்ன இருக்கு அப்படின்னா நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு, வெற்றிடம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு. இதோட கோட்பாடுகள் என்னன்றது புரியுதா? புரோட்டான்ங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தெளிவா புரிஞ்சது இல்ல. கோல்ட் ஃபாயில் செட்டப் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான். அதுல இருந்து வந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, இந்த புரோட்டான்ங்கிற விஷயம் அணுவுடைய மையத்துல தான் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்களேன். எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன இது, சில விஷயங்கள் வந்து சில கதிர்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படி 180 டிகிரில சிதறடிச்சு போகுது, சில விஷயங்கள் பெனிட்ரேட் ஆகி உள்ள போகுது. என்ன ரீசனா இருக்கும், அதை வச்சுதான் ஒரு பின்னாடி பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு. அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சு நீங்க சொல்லுங்க என்ன ரீசனா இருக்கும்.
இது இது கோல்டு. பாதி வெளில போகுது, பாதி வந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ள போகுது இல்லையா? பெரும்பாலான பகுதி என்னவா இருக்கு? வெற்றிடமா இருக்கு. வெற்றிடமா இருக்கிற பகுதியில என்ன பண்ணுது அப்படின்னா இது ஊடுருவி வெளில போயிடுது. புரோட்டான் அங்கங்க இருக்கு இல்லையா? அதுல பட்டு என்ன அப்படிதுன்னா சிதறடிச்சு பாதி இது இப்படி போயிடுது. சோ எந்த இடத்துல புரோட்டான் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த கதிர்கள் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அங்கங்க போயிடுது. வெற்றிடமா இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுது? ரொம்ப ஈஸியா உள்ள நுழைஞ்சு வெளியே போயிடுது. சோ இதுதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். அதை வச்சுதான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் அவர் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? புரோட்டான்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அணுவுடைய மையத்துல இருக்கு. அது செறிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான்கள் வந்து சுத்தி வருதுன்னு சொல்றாரு. சுத்தி வரக்கூடிய பாதை வந்து ஒரு டிஃபைனைட் பாத்தா இருக்கு. வரையறுக்கப்பட்ட பகுதியில் என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி வருதுன்னு சொல்றாரு. அது அல்லாம அணுக்கள்ல வந்து என்ன இருக்கு? நிறைய வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுதான் இவர் கொண்டு வந்த கோட்பாடுகள் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டோடது. அவரை கொண்டு வந்த கோட்பாடெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க? ஜே தாம்சன் சொல்ல மாதிரி அவர் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. அதனால அவர்கிட்ட என்ன சொன்னாங்க? அணு மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க இல்லையா சயின்டிஸ்ட் எல்லாம். அதே மாதிரி இவர்கிட்டயும் ஒரு அணு மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிருக்க அணு மாதிரிக்கு என்ன பேரு? பிளானட்டரி மாடல். என்ன கோள்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி அவருடைய இதுக்கு என்ன பண்றாரு? பிளானட்டரி மாடல் சொல்லி பேர் வைக்கிறாரு. பிளானட்னா எப்படி ரிவால்வ் ஆகும்? சோலார் சிஸ்டம்லாம் படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபில. எப்படி இருக்கும்? மையத்தை பேஸ் பண்ணி ரிவால்வ் ஆகும். என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் சோலார் சிஸ்டம்னா சூரியன் இருக்கும். அதுக்கு அந்த வந்து ஒரு இது இருக்கும். இதுக்கு வந்து நிறைய இந்த இதெல்லாம் இருக்குல்ல நிமோனிக்லாம் வச்சு படிச்சிருப்பீங்க. எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிலாம் மை வெரி பெஸ்ட் மதர் அப்படிலாம் சொல்லி நிறைய என்ன பண்ணுவீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன ஆகும்? இப்படி சொல்லி நிறைய கோள்கள் இருக்கும். இங்கதான் என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும். இந்த மாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாத்துல சுத்தி வரும். இது ஒரு பாத்துல சுத்தி வரும். இப்படிதான் இப்படி ஒண்ணு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாத்துல வந்து என்ன ஆகுது? சூரியனை சுத்தி வருது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த புரோட்டான் அப்படிங்கிறது நடுவுல இருக்கு. ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது? இந்த ஒவ்வொரு கோள்களும் சூரியனை எப்படி தனித்தனி வட்டப்பாதையில சுத்தி வருதோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அணுக்கரு அப்படிங்கிற அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுது? ஒரு பாதையில வந்து சுத்தி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி அவர் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு அணுவை பத்தி. இதை பாக்குறதுக்கு அப்படியே பிளானட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கிறதால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பிளானட்டரி மாடல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இவரோடதுலயே நிறைய குறைபாடுகள் இருக்கு. இவர என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரான் சுத்துதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? எனர்ஜிங்கிறது தேவை. சோ அதை பத்தி வந்து என்ன பண்ணல அப்படின்னா பேசல. இது வந்து இப்படியே போட்டு காமிச்சிருப்பாங்க. இது வந்து அணுக்கரு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அணுக்கரு. இந்த எலக்ட்ரான் வந்து இப்படியே சுத்திட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ள உளுந்து அழிஞ்சு போயிடணும். ஆனா உங்க யாரோட கான்செப்ட்லயே வந்து அப்படி எலக்ட்ரான் அழியவே மாட்டேங்குதே. அது ஏன் அழியாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. இப்போ இப்ப நான் இங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்ன பண்றேன்? நடந்து போறேன். இப்ப என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்ன பண்றேன்? நடந்து போறேன். அப்போ எனர்ஜி என்ன ஆகும்? கொஞ்சம் ட்ரைன் அவுட் ஆயிருக்கும். பஸ் வரல. அங்கேருந்து என் வீடு வரைக்குமே என்ன பண்றேன்? நான் நடந்தே போறேன். அங்க போகும்போது என்ன ஆகும்? எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரைன் அவுட் ஆகும். போனோடனே எனக்கு என்ன வரணும்? மயக்கம் வரணும். அப்படி இருந்தாதான் நார்மல் ஹியூமன் பாடின்னு அர்த்தம். அவர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் சுத்துதுன்னு சொல்றீங்க. சுத்துனுச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? அது உள்ள விழுந்து செத்து போயிடணும், அழிஞ்சு போயிடணும். ஆனா எதுலையுமே வந்து என்ன ஆகல அப்படின்னா எலக்ட்ரான் அழியவே இல்லை. நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் எப்போது ஈக்குவலா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எப்படி அது வந்து ஈக்குவலா இருக்கு? அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி அதுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணல அப்படின்னா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. புரியுதா? எனர்ஜி அந்த எலக்ட்ரானுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குதுங்கிற விஷயத்தை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. அடுத்து force which binds protons not explained. அதாவது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த அணுக்கரு மையத்துல தான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாரு. புரோட்டான்ஸ்ங்கிற நேர்மின் துகள்கள் வந்து இருக்கு. அது இருக்கக்கூடிய இடத்துக்கு நியூக்ளியஸ்னு பேர் வைக்கிற எல்லாம் சொல்லிட்டாரு. எல்லாம் சரிதான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது ஒன்னு சொன்னோம் இல்லையா? ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கட்டும், கோல்ட்ஸ்டீன் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கட்டும், அவங்க எதை பேஸ் பண்ணி வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க? எதிர்மின் துகள்கள் ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் பண்ணணும்னு எடுத்தாங்க. அப்ப ஆப்போசிட் என்ன? ஒரே சுமை இருக்கக்கூடிய துகள்கள் என்ன பண்ணும்? ஒன்னு விலக்கிக்கிட்டு போகணும். இப்ப உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கார்பன் எடுக்கிறீங்க. அட்டாமிக் நம்பர் 6. இதோட அணுக்கருல எத்தனை புரோட்டான் இருக்கும்? 6 புரோட்டான் இருக்கும். இப்ப 6 புரோட்டான் என்ன ஆகுது அப்படின்னா இதோட அணுக்கருல இருக்கு. இது எல்லாமே ஒரே சுமை உள்ளது தானே. ஏன் ஒன்னு விலக்கிக்கிட்டு போகல? ஏன் ஒன்னாவே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா என்ன கேக்குறாங்க அப்படின்னு? ஒன்னாதான் இருக்கு. அது வந்து கன்ஃபார்ம் தான். அதுக்கு பின்னாடி வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா காரணமா இருக்கும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் விசை தான் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வந்து என்ன பண்ணும்? வச்சிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணல அப்படின்னா இவர் வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணல? எக்ஸ்பிளைன் பண்ணல. உள்ள வந்து ஒன்னா இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டீங்க. நேர்மின் துகள்கள் ஒன்னோட ஒன்னு ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி நீங்க என்ன பண்ணல? எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவரோட லிமிடேஷன்ஸ்ல சொல்றாங்க. புரியுதா?
இது நாங்க படிக்கும் போது எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல மாமியாரும் மருமகளும் எப்படி ஒண்ணா ஒரே இடத்துல இருக்க முடியும்? 2 பேருமே பொண்ணு இல்லையா? சண்டை போடணும். சண்டைங்கிறது அவங்களுக்குள்ள என்ன ஆகும்? வந்துட்டே இருக்கும். அப்ப எப்படி அவங்கள ஒரே இடத்துல வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து வரும். சோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த காரணமா சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க தான் வந்து காரணம். அதாவது மருமகளே பிடிக்கலைனாலும் யார பிடிக்கும்? பேர பிள்ளைங்களை பிடிக்கும் இல்லையா? சோ அந்த பேர பிள்ளைங்கிற ஃபேக்டர் தான் என்ன ஆகுது? உங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து வந்து மாமியாரையும் மருமகளையும் ஒண்ணா வச்சிருக்கு. சோ அதனால அது ரெண்டும் ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அப்படி சொல்லுவாங்க. அந்த பேர பிள்ளைங்கிறது நியூக்ளியர் ஃபோர்ஸ், மாமியார் அப்படிங்கிறது வந்து புரோட்டான். அதே மாதிரி மருமகள் மாமியார் மருமகள்ங்கிறது ஒரே கேட்டகரி. இந்த பொண்ணுங்க அப்படின்றதால அந்த புரோட்டான்ஸ் அப்படின்னு வரும். அவங்களை ஒண்ணா சேர்த்து வைக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா பேர பிள்ளைங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகத்துல வருமோ அப்படி வச்சுக்கோங்க. கிளியர்ல லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இவரோடதுல பெருசா எதுவுமே இல்லப்பா. சாட்விக் இவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? நியூட்ரான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த நியூட்ரான் எங்க இருக்கும்? ஒரு ஆட்டம்ல நியூட்ரான் எங்க இருக்கும் பார்த்துட்டோம். புரோட்டான் நடுவுல இருக்குன்னு பார்த்துட்டோம். அணுவோட மையத்துல புரோட்டான் இருக்குன்னு பார்த்துட்டோம். எலக்ட்ரான் அதை சுத்தி வருதுன்னு பார்த்துட்டோம். நியூட்ரான் எங்க இருக்கும்? புரோட்டான் கூடவே சேர்ந்து இருக்கும். புரியுதா? இந்த நியூட்ரானுக்கு என்ன கிடையாது அப்படின்னா மின் சுமையே கிடையாது. பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அது வந்து நியூட்ரல், 0n1 அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி நியூட்ரல். அதுக்கு வந்து எந்த சுமையும் என்ன கிடையாது அப்படின்னா நியூட்ரானுக்கு கிடையாது. அது எங்க இருக்கு? ஒரு அணுக்கருவுடைய மையத்துல புரோட்டானோட சேர்ந்து தான் இதுவும் இருக்கு. இதை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா சாட்விக் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டா சாட்விக் அப்படின்னு தெரியணும். சோ இது வந்து கம்ப்ளீட்லி நியூட்ரல் பார்ட்டிகல், நடுநிலை துகள். அது நடுநிலை துகளா இருக்கக்கூடிய நியூட்ரானுடைய வெயிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 1.6 into 10 to the power of -24 grams. இது வந்து ஒன்னொன்னுக்கு இருக்கும். எலக்ட்ரானுக்கு ஒரு வெயிட் இருக்கும், புரோட்டானுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அது எல்லாமே தனித்தனியாக நீங்க பிசிக்ஸ் கிளாஸ்ல படிக்கும் போது அதெல்லாம் மேக்ஸ்ல அப்ளை பண்ணுவீங்களா? பிசிக்ஸ்ல மேக்ஸ் போடும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஜஸ்ட் இதுல நோட்ஸ் வந்து நிறைய இல்ல. ஜஸ்ட் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. சாட்விக் அப்படிங்கிறவர் நியூட்ரான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நியூட்ரானுடைய மாஸ் மட்டும் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.6 into 10 to the power of -24 grams. கிளியர்? இது வரைக்கும் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தது எல்லாமே கிளியரா இருக்கா? அடுத்ததோட கான்செப்டே முடிய போகுது. அடுத்த ஒருத்தர் வருவாரு, எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடுவாரு. அவர் தான் கடைசி. சோ இது வரைக்கும் பார்த்ததுல டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? அணுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்திருக்காரு. அதை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னா அப்படின்னா டெமோக்ரட்டஸ் சொன்னார். அதுக்கப்புறம் யார் வந்தா? டால்டன் வந்து வருவாரு. அவர் என்ன நிறைய கோட்பாடுகளை சொல்லுவாரு. வெவ்வேறு தனிமங்கள்ல இருந்து என்ன இருக்கு, வெவ்வேறு தனிமங்களை சேர்ந்த அணுக்களுக்கு வந்து எடை, உருவம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும். ஒரே தனிமத்தை சேர்ந்த அணுக்களா இருந்தா அந்த எடையாகட்டும், உருவமாகட்டும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்றதெல்லாம் வச்சு என்ன பேசுறோம் அப்படின்னா அப்புறம் அணுக்களை பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி டால்டன் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய குறைபாடுகள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து மூணாவதா யார் வந்தா? வில்லியம் க்ரூக் வந்தார். அவர் பெருசா எதுவும் கண்டுபிடிக்கிற அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல கரண்ட்டை பாஸ் பண்ணி என்ன பண்றாரு? இந்த கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து ஒரு கதிர்கள் போகுது. அதுக்கு கேத்தோடு கதிர்கள், க்ரூக் கதிர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். அவ்வளவுதான் யார் கண்டுபிடிச்சா? வில்லியம் க்ரூக்ஸ். அடுத்து யார் வந்தாங்க? ஜே தாம்சன். அவர் தான் என்ன பண்ணுவாரு? எதிர்மின்னூட்ட துகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறார். சேம் மெத்தட், க்ரூக் பண்ண அதே விஷயம் தான். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பாதியோட நின்றுச்சு. அந்த கதிர்களை மட்டும் கண்டுபிடிச்சு அந்த கதிர்களோட பண்புகள் என்ன, அது என்ன துகள், என்ன மின்சுமை கொண்டது அப்படிங்கறதெல்லாம் யார் எக்ஸ்பிளைன் பண்ணல? வில்லியம் க்ரூக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை எக்ஸ்பிளைன் பண்றதா யார் அப்படின்னா ஜே தாம்சன். அவர் தான் என்ன பண்றாரு? அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இடையில ஒரு பேட்டரியை கொண்டு வந்து நிறுத்துறாரு. பேட்டரியுடைய அந்த பாசிட்டிவ் முனையை வந்து அது பக்கத்துல கொண்டு வரும்போது உள்ள போகக்கூடிய அந்த கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் முனையை நோக்கி போகுது. சோ வந்து ஆப்போசிட்ஸ் தான் ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும். நான் வந்து பாசிட்டிவ் முனையை காட்டும் போது கதிர்கள் என் பக்கம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ள போகக்கூடிய கதிர்களுக்கு எதிர்மின் சுமை இருக்கு. அப்ப அணுக்கள்ல வந்து என்ன இருக்கு? எதிர்மின் துகள்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கதிருக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது வந்து கேத்தோடு கதிர்களே கிடையாது, துகள்கள், அந்த எதிர்மின் சுமை கொண்ட துகள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த துகள்களுக்கு என்ன இருக்கு? எடை இருக்கு, கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இயக்க ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா ஜே தாம்சன் வந்து சொல்றாரு. சோ அவருடைய கோட்பாடு அதுதான். அடுத்து யாரை பார்த்தோம்? ஜே தாம்சனுக்கு அப்புறம் கோல்ட்ஸ்டீன் பார்த்தோம். கோல்ட்ஸ்டீன் என்ன சொல்லுவாரு? இவர் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட் ஜே தாம்சன் பண்ண, அதாவது கண்டினியூவேஷன். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டால்டன் பண்றாரு. டால்டன் பண்ணி அவர் சில கோட்பாடுகளை கொடுக்குறாரு. க்ரூக்ஸ் வராரு. க்ரூக்ஸ் சில கோட்பாடுகளை கொடுக்குறாரு. அவர் பாதியில விட்டுட்டு போனதை எடுத்து ஜே தாம்சன் செய்யறாரு. ஜே தாம்சன் பாதியில விட்டுட்டு போனதை எடுத்து கோல்ட்ஸ்டீன் செய்யறாரு. கோல்ட்ஸ்டீன் என்ன கண்டுபிடிக்கிறாரு? முன்னாடி போற கதிர்களை பத்தி மட்டுமே பேசுறீங்களே, பின்னாடியும் ஒரு சில கதிர்கள் போது, அதை பத்தி நீங்க பேசலையேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட் திரும்ப என்ன பண்றாரு? இவர் பண்ணி பாக்குறாரு. ஒரு பேட்டரியுடைய என்ன பண்றாரு?
நெகட்டிவ் முனையை எடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பின்னாடி வரக்கூடிய கதிர்களை வந்து வைக்கிறாரு. சோ பின்னாடி வர கதிர்கள் அது நெகட்டிவ் முனையை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. நெகட்டிவ் முனையை நோக்கி அது அட்ராக்ட் ஆகுதுன்னா உள்ள போற கதிர்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? பாசிட்டிவ் தன்மை கொண்ட நேர்மின் துகள்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறா? கோல்ட்ஸ்டீன் வந்து கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பேர் வைக்கல, அதோட பண்புகள் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல கோல்ட்ஸ்டீன். அதை வந்து யார் பண்றாங்க அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? அவர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் ஒரு செட்டப் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டை தனியா நடத்தி பாக்குறாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாரு? அந்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த தங்க தகடை வச்சு செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாரு? நடத்தி பாக்குறாரு. உள்ள இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லைன் வந்து ஜிங்க், உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபாயில் வந்து கோல்டு ஃபாயில். அதை வந்து ரீச் பண்ற மாதிரி ரேடியத்தை வந்து கொஞ்சம் தூரத்துல வச்சிருக்காரு. ரேடியத்துல இருக்கக்கூடிய கதிர்கள் என்ன ஆகுது? அந்த கோல்டு ஃபாயில்ல வந்து படுது. படும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில இது உள்ள ஊடுருவி உள்ள வெளியே போயிடுது. சில இது என்ன பண்ணுது? 180 டிகிரில வந்து சிதறடிக்கப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அணுக்கள்ல வந்து என்ன இருக்கு? சில வெற்றிடம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. வெற்றிடம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கதிர்கள் வந்து பாஸ் ஆகி வெளில போயிடுது. இந்த அணுக்குல இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் அப்படிங்கிற விஷயம் அங்கங்க இருக்கும்போது அந்த புரோட்டான்ல படக்கூடிய கதிர்கள் என்ன ஆகுது? 180 டிகிரில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த விஷயத்தை யாரு கண்டுபிடிக்கிறா அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவர் சில விஷயங்களை வந்து அதை வச்சு என்ன சொல்றாரு? பேஸா வச்சு சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? புரோட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த நேர்மின் துகள்களுக்கு புரோட்டான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறது ரூதர்ஃபோர்ட் தான். சோ அதனால புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாரு கேட்டா ரூதர்ஃபோர்ட் தான் சொல்லுவீங்க. புரோட்டான் பேர் வச்சு அது என்ன சொல்றாரு? ஒரு அணுவுடைய மையத்துல மட்டும்தான் அந்த புரோட்டான் என்ன பண்ணுது? இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மையத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியை என்ன சொல்றாரு? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி, அணுக்கருன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்றாரு? பேர் வைக்கிறாரு. அதை சுத்தி தான் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரிவால்வ் ஆகுது, சுத்துது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து சொல்றாரு. எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அந்த அணுக்கருவை சுத்தி என்ன ஆகுது? மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஒரு தனிமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்களை நீங்க பார்க்கும்போது எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் வந்து சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச மாதிரிகள். அடுத்து யாரு? சாட்விக். இவர் பெருசா எது கண்டுபிடிக்கல, நியூட்ரான்ங்கிற ஒரு துகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நியூட்ரான் துகள் எங்க இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா புரோட்டான் இருக்கு இல்லையா நியூக்ளியஸ்குள்ள, அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அந்த நியூட்ரான் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நியூட்ரானுடைய இது அளவு வந்து கொடுக்குறாரு. எடை வந்து அந்த நியூட்ரானோட எடை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1.6 × 10⁻⁻24 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட எடையை வந்து மென்ஷன் பண்றாரு. அந்த நியூட்ரான் எப்படிப்பட்ட துகள்? எதிர்மின் சுமை கிடையாது, நேர்மின் சுமை கிடையாது, ஒரு நடுநிலை துகள். இப்படி போடுவாங்க பாது 0n1 அப்படின்னு போடுவாங்க. 0n1 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதான் நியூட்ரான். கிளியர்ல? சாட்விக் நியூட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. வருஷத்தை பார்த்துக்கோங்க 1932. மோஸ்ட்லி இதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சா போதும், அந்த வருஷம்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. அடுத்து நீல்ஸ் போர். இவர் தான் கடைசி ஆள். நீல்ஸ் போர் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவரோட எக்ஸ்பெரிமெண்ட், இவரோட கோட்பாடுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸை சுத்தி வருது ஒரு குறிப்பிட்ட பாதையில. இதுக்கு முன்னாடி எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொன்னார் இல்லையா? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொன்னது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம்ல, அவர் யாரு? ஜே தாம்சன். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் தான் என்ன பண்றாரு? இவரும் சொல்றாரு. எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? நியூக்ளியஸ்ல சுத்தி வருது, அணுக்கருவை சுத்தி வருது. தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது என்ன பாதையில சுத்தி வருது அப்படின்னா 2n² அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி வருது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஃபார்முலா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2n². இந்த ஃபார்முலாவை யாரு கொண்டு வந்தான்னு கேட்டா நீல்ஸ் போர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? கொண்டு வந்திருப்பாரு. அதை அடிப்படையா வச்சுதான் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வருது, ஒரு இடத்துல இருக்கு. எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா 2n² அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு. சாரி, நீல்ஸ் போர் வந்து சொல்றாரு. இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு இது அணுக்கரு, ஃபர்ஸ்ட் செல்லு, ரெண்டாவது செல்லு, மூணாவது செல்லு. இந்த செல் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நீங்க எத்தனை புதுசா தனிமங்களை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? இதோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் அந்த செல்லோட எண்ணிக்கையை. இந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கு என்ன அப்படின்னா கேல இருந்து பேர், ரீசன்லாம் கேட்காதீங்க. ஏன் கேல இருந்து வைக்கிறாரு, ஏபிசிடின்னு வைக்கல அப்படின்னா அது அவரோட விருப்பம். கண்டுபிடிச்சவருக்கு அந்த உரிமை கூட இல்லையா? கேன்னு பேர் வைக்கிறாரு, எல்லுன்னு பேர் வைக்கிறாரு, எம்னு பேர் வைக்கிறாரு, என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? வரிசையா பேர் வைக்கிறாரு. சோ அந்த கேங்கிறது முதல் மட்டம், எல்லுங்கிறது ரெண்டாவது மட்டம், எம்ங்கிறது வந்து மூணாவது மட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒரு ஆற்றல் மட்டத்துக்கும் நம்பர் வைஸும் 1 2 3 4ன்னு போறாரு. அதே மாதிரி பேர் எப்படி வைக்கிறாரு? KLMN அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றல் மட்டத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாரு. இது எல்லா ஆற்றல் மட்டமும் என்ன ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாரு? 2n² அப்படிங்கிற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆற்றல் மட்டம் என்ன? K. சோ ஃபர்ஸ்ட் ஆற்றல் மட்டம் K. சோ இந்த 1 அப்படிங்கறத இந்த 2n² அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 × 1² = 2. Kல வந்து 2 எலக்ட்ரான் மட்டும் தான் வைக்க முடியும். புரியுதா? அடுத்து இரண்டாவது ஆற்றல் மட்டத்தோட பேர் என்ன? L. சோ 2 2² 2 2 4 4 2 8. இரண்டாவது ஆற்றல் மட்டத்துல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 8 எலக்ட்ரான் வைக்க முடியும். இப்படியே Mல பாத்தீங்கன்னா 18 வரும், Nல பாத்தீங்கன்னா 32 வரும். சோ என்ன ஆகும்?
அப்படியே வந்து அதுல நம்பரை மட்டும் உள்ள அந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் மட்டத்துல எத்தனை எலக்ட்ரானை வைக்க முடியும் அப்படிங்கறது இந்த ஃபார்முலா சொல்லிடும்னு சொல்றாரு. புரியுதா என்ன சொல்றாரு அப்படின்னு? 2n² அப்படிங்கிற ஒரு புது ஃபார்முலா வந்து யார் அறிமுகப்படுத்துறா? நீல்ஸ் போர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இது எதுக்காக வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா ஆற்றல் மட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் என்ன பேசல, எலக்ட்ரான் சுத்தி வர்றதுக்கான ஆற்றலை பத்தி என்ன யாருமே என்ன பண்ணல, பேசல. அதை பத்தி பேசுற ஒரே ஆள் யார் அப்படின்னா நீல்ஸ் போர் மட்டும் தான் பேசுவார். சோ அதனால வந்து எல்லாரோட கான்செப்ட்லயும் எதை முதல் குறையா சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரானோட ஆற்றல் அதை பத்தி ஏன் பேசல, அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு சொன்னதால இவரோட கொள்கையே ஃபர்ஸ்ட் அந்த கோட்பாடை எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆற்றலை வச்சுதான் ஆரம்பிக்கிறாரு. சோ ஆற்றல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் என்ன பண்ணுது? ஒரு வட்ட பாதையில கரெக்டா அணுக்கருவை சுத்தி வருது. அது ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் சுத்தி வருதுங்கிறத எல்லாருமே சொல்லிட்டீங்க. சொன்னாலும் சுத்தி வரதுக்கு தேவையான எனர்ஜி எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க சொல்லல. அதுல இருந்து என்ன பண்ற அப்படின்னா என் கோட்பாடை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஒரு எலக்ட்ரானும் ஒரு வட்டப்பாதையில என்ன பண்ணுது? அணுக்கருவை சுத்தி வருதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அந்த வட்ட பாதைக்கு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறாரு. KLMNO 1 2 3 4ன்னு சொல்லி என்ன பண்றாரு? பேர் வச்சுக்கிட்டே போறாரு. எத்தனை மட்டம் இருக்கோ அத்தனை மட்டத்துக்கு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அத்தனை ஆற்றல் மட்டத்துக்கும் KLMN சொல்லி ஏபிசிடி எத்தனை இருக்கோ அத்தனை வருஷத்துல என்ன பண்ணலாம்? நீங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எல்லாத்துக்குமே என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஆற்றல் மட்டத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு ஆற்றல் அளவு அப்படிங்கிறது இப்ப K அப்படின்னா அதுக்கு ஒரு ஆற்றல் அளவு இருக்கு. அதுல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப L அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது Lங்கிற மட்டத்துக்கு ஒரு ஆற்றல் அளவு இருக்கு. அதுல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. Mன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆற்றல் அளவு இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்ன பண்றாரு? இப்படி ஒரு ஃபார்முலாவை டினோட் பண்றாரு. 2n². இதுல என்ன அப்படின்னா முதல் ஆற்றல் மட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப 1ங்கிற நம்பரை என்ன பண்ணுங்க? இந்த எண்ணுக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. பண்ணீங்கன்னா என்ன வருது? உங்களுக்கு 2ன்னு கிடைக்குது. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதல் மட்டத்துல என்னால 2 எலக்ட்ரானை மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அடுத்த ஆற்றல் மட்டத்தை பாருங்க. ரெண்டாவது ஆற்றல் மட்டம் L. இந்த L ஆற்றல் மட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டாவது மட்டமா இருக்கா? சோ அதனால இந்த 2ங்கிற நம்பரை இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வருது? 8ங்கிற நம்பர் வந்து வருது. சோ 8ன்ற நம்பர் வரதால என்ன பண்ண முடியும்? Lங்கிற செல் என்னால எத்தனை எலக்ட்ரான் தான் வைக்க முடியும்? 8ங்கிறது தான் 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவை எப்படி அந்த கான்செப்டோட ரிலேட் பண்றாருன்னு புரியுது இல்ல? தேர்ட் ஒன், எனர்ஜி ஆஃப் an electron decided by the energy levels. அதாவது ஒரு எலக்ட்ரானுடைய ஆற்றல் அப்படிங்கிறது ஆற்றல் மட்டங்களை பொறுத்தது. ஆற்றல் மட்டத்தை பத்தி என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பேசிட்டாரு. அந்த ஆற்றல் மட்டத்துல என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானுடைய ஆற்றலை பத்தி பேசுறதுதான் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கான்செப்ட்லயும் குறையா இருந்துச்சு. அதுதான் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் நிவர்த்தி பண்ணி வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த எலக்ட்ரான் எந்த ஆற்றல் மட்டத்துல இருக்கோ அந்த ஆற்றல் மட்டம் தான் அந்த எலக்ட்ரானுடைய ஆற்றலை என்ன பண்ணும்? எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேங்கிறது வந்து என்ன? ஒரு ஆற்றல் மட்டம். அந்த கேல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கான ஆற்றலை எந்த மட்டம் டிசைட் பண்ணும்? கேங்கிற ஆற்றல் மட்டம் தான் டிசைட் பண்ணும். இப்ப எல்லுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எடுத்து அதோடைய ஆற்றலை பத்தி நான் பேசணும்னா அதை யாரு டிசைட் பண்ணுவா? எல்லுங்கிற அந்த ஆற்றல் மட்டம் தான் என்ன பண்ணும்? டிசைட் பண்ணும். எம்ங்கிற ஒரு ஆற்றல் மட்டத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றலை பத்தி நான் பேசணும் அப்படின்னா ஆற்றலை வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எம்ங்கிற ஆற்றல் மட்டத்துல இருக்க எலக்ட்ரானுடைய ஆற்றலை யாரு டிசைட் பண்ணுவா? எம்ங்கிற அந்த ஆற்றல் மட்டம் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாரு. புரியுதா? ஒரு எலக்ட்ரான் எந்த ஆற்றல் மட்டத்துல இருக்கோ அந்த ஆற்றல் மட்டம் தான் அந்த எலக்ட்ரானுடைய ஆற்றல் என்ன பண்ணும்? டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிளியர்? அடுத்தது, எனர்ஜி ஆஃப் an electron in an energy level increased from K to N. சோ இத பார்த்தோம் இல்லையா? இது அணுக்கரு, இது ஃபர்ஸ்ட் செல்லு K, அடுத்து L, M, N. இந்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா? அந்த கேவோட எனர்ஜி லெவல், எல்லோட எனர்ஜி லெவல், எம், என் அப்படின்னு சொல்லி இதோட எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அது இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிக்கிட்டே போகும்னு சொல்றாரு. அப்ப கேவுக்கு என்ன இருக்கும்? கேங்கிற ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். எல்லுங்கிற ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன இருக்கும்? கேவை விட அதிகமா இருக்கும். கேல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட எல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எனர்ஜி ஜாஸ்தி. எல்லுல இருக்க எலக்ட்ரானை விட எம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும்? எனர்ஜி ஜாஸ்தி. இதை நீங்க ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு காலேஜ் போறோம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த பிளஸ் இருக்குல்ல, இதை வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் இல்ல வார்டன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செல்லு இந்த கே செல் இருக்குல்ல, அது வந்து இன்சைட் ஆக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய இது என்னதான் இருக்கும்? வெளியில அவங்க நினைச்ச நேரத்துக்கு வெளில போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கேங்கிறது இன்சைட் ஹாஸ்டல், எல்லுங்கிறது என்ன? அவுட் சைட் ஹாஸ்டல். இன்சைட் ஹாஸ்டல் கம்பேர் பண்ணும்போது அவுட் சைட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். நினைச்ச நேரத்துக்கு போகலாம், உள்ள வரலாம், வெளில போகலாம், எல்லாமே செய்யலாம். அடுத்து எம், இது என்ன அப்படின்னா ஃபேமிலில இருந்து வர்றவங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், வர்றது போறது, இல்ல வீக்கெண்ட்ல வெளில போறது, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சில ப்ராவிஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எம். அடுத்து என்னங்கிறது என்ன அப்படின்னா ஹாஸ்டல்லாம் எதுவுமே இல்லை, வீடும் இல்லை, பசங்க எல்லாம் சேர்ந்து வீடு எடுத்து ஒன்னா தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க ராஜ்யம் தான் அங்க. ஸோ என்ன கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ ஆற்றல் வந்து மையத்துல இருந்து விலகி போக 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 என்ன ஆகுது?
ஜாஸ்தி ஆகுது. மேனேஜ்மெண்ட்ல இருந்து நீங்க விலகி போக போக, வார்டனை விட்டு விலகி போக போக என்ன ஆகுது உங்களுக்கு? ஆற்றல் வந்து ஜாஸ்தி ஆகுது. புரியுதா எப்படின்னு? கிளியர்ல? சோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆற்றல் மட்டத்துடைய ஆற்றல் வந்து ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு போக போக எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் மட்டம், ஆற்றல் மட்டம் கேங்கிறதுல ஆற்றல் வந்து எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றல் வந்து கம்மி. எல்லுக்கு வந்து கேவை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும், எம்முக்கு வந்து எல்லை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். அப்படியே ஒரு இதா வர 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 ஆற்றல்ங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அவ்வளவுதான். அடுத்து எண்ம விதி. எண்ம விதினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்டெட் ரூல் அப்படின்னா என்ன? ஆக்டெட் ரூல் சொல்லக்கூடிய எண்ம விதினா என்ன? வாட் இஸ் எண்ம விதி? நான் எழுதியிருக்கிற எலமெண்ட்லாம் என்னென்னு சொல்லுங்க பாப்போம். லித்தியம், ஹீலியம், நியான், ஆர்கான். சைட்ல எழுதியிருக்கிறதெல்லாம் அதோடைய அணு எண். இப்ப இந்த எண்ம விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நிலைத்தன்மை இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து இந்த விதியை பின்பற்றணும்னு சொல்லுது. அணுக்களுடைய நிலைத்தன்மைனா என்ன? ஒரு அணு ஸ்டேபிளா இருக்கு, நிலைத்தன்மையோட இருக்கு அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு, எலக்ட்ரானுடைய அமைவு எப்படி இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல அதுதான் அவங்க சொல்றாங்க. கொடுத்து வாங்கிக்காம இருந்துச்சுன்னா அது வந்து நிலைத்தன்மையோட இருக்குன்னு அர்த்தமா? ஃபுல்ஃபில்டா இருக்கும். ஒன்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்ஃபில்டா இருக்கணும், இல்லாட்டா ஹாஃப் ஃபில்டா இருக்கணும். அப்படி இல்லாட்டா அதோட அவுட்டர் செல் என்ன இருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருக்கணும். அது என்ன ஃபுல்ஃபில்டு, ஹாஃப் ஃபில்டு, 8 எலக்ட்ரான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கே செல்ல வந்து என்ன எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்க முடியும்? 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். எல்லுல 8 தான் இருக்கும், எம்ல 18 தான் இருக்கும். இப்படி என் இல்லன்னு சொல்லி 32 சொல்லி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட நிறுத்திக்கும். கே எல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆற்றல் மட்டத்துல 2 எலக்ட்ரான் இருக்கணும். எல்லுல 8. இதுல வந்து அதிகபட்சமா எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கேல அதிகபட்சமா 2 தான், எம்ல வந்து அதிகபட்சமா எத்தனை தான்? எல்லுல வந்து அதிகபட்சமா 8, எம்ல அதிகபட்சமா 18ன்னு சொல்லி அதிகபட்சமா எலக்ட்ரான் வைக்கக்கூடிய அளவு வந்து சொல்லிட்டாங்க. இந்த எண்ம விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுடைய அமைப்பு, அதாவது அவுட்டர் செல் இருக்கு இல்லையா, வெளி கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒன்னு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும், இல்ல ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா எண்ம விதியை அது ஃபாலோ பண்ணணும். 8 எலக்ட்ரான் கொண்ட அமைப்பு வந்து அது வச்சிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, லித்தியம் அப்படின்னு இருக்கு. லித்தியத்தோட அணு எண் என்ன? 3. சோ அப்ப இதுக்கு நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரையறேன். இது அணுக்கரு. இதுக்குள்ள 3 என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ், 3 புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். அடுத்த செல் என்ன அப்படின்னா கே செல். அடுத்த செல் என்ன அப்படின்னா எல் செல். இப்போ இந்த கே செல்ல வந்து என்ன பண்ற அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். 1 2. சோ 2 போக மிச்சம் எத்தனை இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கா? அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு எங்க இருக்கு? இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த செல்ல வந்து இருக்கு. சோ இது கே செல்லு, இது எல் செல்லு. கே செல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான் என்னவா இருக்கு? சேஃபா இருக்கு. அதை பத்தி இந்த எண்ம விதியில பேசவே இல்லை. எண்ம விதி பேசக்கூடியது எல்லாமே எதை பத்தி தான்? அவுட்டர் செல், வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டம் இருக்கு இல்லையா, அதை பத்தி மட்டும்தான் என்ன பண்ணும்? பேசும். வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டம் என்ன? எல்லுங்கிற ஆற்றல் மட்டம். எல்லுங்கிற ஆற்றல் மட்டத்துல எத்தனை எலக்ட்ரான்ஸ் என்னால வைக்க முடியும்? 8 எலக்ட்ரான்ஸ் வந்து வைக்க முடியும். சோ இந்த லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 தான் இருக்கு. சோ இது என்ன கிடையாது? ஹாஃப் ஃபில்டும் கிடையாது, ஃபுல் ஃபில்டும் கிடையாது. 8 எலக்ட்ரான் நம்ம இப்ப என்ன பண்ணல அப்படின்னா அது பெறல. ஒருவேளை அது வந்து ஃபுல் ஃபில்டா இருந்துச்சுன்னா அந்த எல் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருந்திருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருந்திருக்கணும். ஆனா அது இல்ல. ஏன்னா எல்லை பொறுத்த வரைக்கும் 8ங்கிறது அதிகபட்ச எலக்ட்ரானோட எண்ணிக்கை, அவ்வளவு இருக்கணும். ஆனா என்ன பண்ணல அப்படின்னா அது 8 எலக்ட்ரான் வந்து வச்சில்ல. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஹாஃப் ஃபில்டா இருக்குன்னா என்ன பண்ணிருக்கணும்? 4 எலக்ட்ரானையாவது அவுட்டர் செல்ல என்ன பண்ணிருக்கணும்? அந்த லித்தியம் வச்சிருந்திருக்கணும். வச்சிருக்கா? இல்ல, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வச்சிருக்கு. சோ அந்த ஹாஃப் ஃபில்ட் அப்படிங்கக்கூடிய அதையும் என்ன பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணல. எண்ம விதி அப்படின்னா என்னன்னா 8 எலக்ட்ரான் அமைப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல 8 எலக்ட்ரான் அமைப்பு இருக்கா? 1 தான் இருக்கு. என்ன பண்ணல அப்படின்னா லித்தியம் இதையும் ஃபாலோ பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு ஹீலியத்தை எடுத்துக்கோங்க. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 2. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 2. சோ இப்ப இதுக்கு நான் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சேன்னா எப்படி இருக்கும்? சோ இதுதான் ஹீலியமுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். உள்ள வந்து +2 2 புரோட்டான் இருக்கும். வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் செல் என்ன இருக்கும்? 2 எலக்ட்ரான்ங்கிறது இருக்கும். சோ இப்ப இது எண்ம விதியை ஃபாலோ பண்ணுதா? பண்ணுது. ஏன்?
இந்த இதுல இருக்கக்கூடியது ஒரே செல்லு தான். அந்த செல் என்ன செல்லு? கே செல்லு. இந்த கே செல்லுல கேங்கிற ஆற்றல் மட்டத்துல எத்தனை எலக்ட்ரான் அதிகபட்சமா வைக்க முடியும்? 2 எலக்ட்ரான் வந்து என்னால என்ன படியும் வைக்க முடியும். சோ 2 எலக்ட்ரான் இதுல வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. புரியுதா? ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷனா இந்த லித்தியம் ஹீலியம் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. லித்தியம்ல அந்த மாதிரி இல்ல. ஏன்? அதுல இருக்கக்கூடிய கடைசி செல் வந்து எல் செல்லு. அந்த எல் செல்லுல வந்து 8 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ண முடியும்? என்னால வைக்க முடியும். ஆனா அது ஒரு எலக்ட்ரான் தான் வச்சிருந்துச்சு. சோ ஹாஃப் ஃபில்டாவும் இல்ல. ஹாஃப் ஃபில்டுனா 4 எலக்ட்ரான் இருக்கணும். பாதிக்கு பாதி. ஹாஃப் ஃபில்ட் அப்படிங்கிறது பாதிக்கு பாதி. ஒண்ணு பாதிக்கு பாதி ஃபில் பண்ணிருக்கணும். அப்படியே இல்ல. ஒண்ணு முழுசா ஃபில் பண்ணிருக்கணும். அதுவும் இல்ல. இல்ல அந்த எண்ம விதியில சொல்ற மாதிரி 8 எலக்ட்ரான் அமைப்பாது இருக்கணும். அதுவும் இல்ல. சோ அதனால என்ன பண்ணல அப்படின்னா இது எண்ம விதியை ஃபாலோ பண்ணல லித்தியம். ஆனா ஹீலியம் அப்படி கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அணியன் வந்து என்னன்னா ஹீலியம்க்கு வந்து 2 தான். எலக்ட்ரானே மொத்தம் எத்தனை அப்படின்னா 2 தான். சோ அந்த கே செல்லுல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரானை நான் வந்து என்ன பண்ணுவேன் வச்சிருவேன். கேல அதிகபட்சமா என்னால எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும் இல்லையா? சோ இந்த ஹீலியம்ல என்ன இருக்கு? 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா இது எண்ம விதியை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க நியான். நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன? 10. சோ இதுக்கு எப்படி வரைவீங்க? இது அணுக்கரு. இதுக்குள்ள 10 புரோட்டான் இருக்கும். அடுத்து ஒரு செல்லு, அடுத்து ஒரு செல்லு. இந்த ரெண்டாவது செல்லுங்கிறது கே. ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்க செல்லுங்கிறது வந்து கே செல். அதுல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 2 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ண முடியும்? என்னால வைக்க முடியும். அடுத்து வரைஞ்சிருக்க செல்லு எல் செல். அதுல எத்தனை வைக்க முடியும்? 8 எலக்ட்ரான் வந்து வைக்க முடியும். சோ ஆல்ரெடி இங்க 2 வந்து வரைஞ்சிட்டேன். நியான் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும்? 10 எலக்ட்ரான் தான் வந்து இருக்கும். அதுல 2 வந்து நான் கே செல்ல போட்டேன். மிச்சம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா 6 8. சோ அவுட்டர் செல்ல 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. சோ இது ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா? ஃபுல்ஃபில் பண்ணுது. காரணம் என்ன? அவுட்டர் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான்ங்கிறது இருக்கு. 8 எலக்ட்ரான் அமைப்பே அது ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி என்ன பண்ணுது? ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷனையும் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா எல் செல்ல அதிகபட்சமா எத்தனை தான் வைக்க முடியும்? 8 தான் வைக்க முடியும். 8 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுட்டோம். அடுத்து ஆர்கான். ஆர்கான்ல மொத்தம் எத்தனை? 18. சோ 18னா அது எப்படி வரும்? சோ இது ஆர்கான். உள்ள வந்து ஒரு 18 புரோட்டான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு செல்லு, அடுத்து ஒரு செல்லு. இந்த செல்ல வந்து 2 எலக்ட்ரான் வச்சுட்டேன். அடுத்த செல்ல என்னால எத்தனை வைக்க முடியும்? 8 எலக்ட்ரான் வந்து வைக்க முடியும். 2 4 6 8 10 எலக்ட்ரான் வந்து வச்சுட்டேன். அடுத்தது என்ன? அடுத்ததுல வந்து மொத்தம் இதுல எத்தனை இருக்கு? 18 எலக்ட்ரான் இருக்கு. ஆர்கான்ல வந்து மொத்தம் 18 எலக்ட்ரான் இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் செல்ல 2 எலக்ட்ரான் வச்சுட்டேன். அடுத்த செல்ல 8 எலக்ட்ரான் வச்சுட்டேன். 2 8 மொத்தம் 10. 18ல 10 போக மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஆர்கான்ல இன்னும் 8 இருக்கு. சோ அடுத்த செல் வரைங்க. அடுத்த செல் என்ன செல்லு? எம்ங்கிற செல்லு. அந்த எம் செல்ல என்னால எத்தனை வைக்க முடியும்? 18 எலக்ட்ரான் கிட்ட வந்து என்னால முடியும் என்ன பண்ண முடியும்? வைக்க முடியும். ஆர்கான் என்ன மிச்சம் எத்தனை இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. சோ நான் அந்த 8 எலக்ட்ரான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து வைக்கிறேன். 2 4 6 8. சோ வச்சுட்டேன். எம் செல்ல வந்து என்கிட்ட அதிகபட்சமா 18 எலக்ட்ரான் வைக்க முடியும். ஆனா இது வந்து எத்தனை தான் வச்சிருக்கு? 8 தான் வச்சிருக்கு. இது ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷனை ஃபாலோ பண்ணல. பண்ணுனா 18 எலக்ட்ரான் பின்னாடி வந்திருக்கணும். அதோட அவுட்டர் செல்ல 18 வந்திருக்கணும். ஆனா அது வந்து வரல. சோ ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அது ஃபாலோ பண்ணல. ஹாஃப் ஃபில்ட ஃபாலோ பண்ணுச்சுன்னா எத்தனை வச்சிருக்கணும்? 9 எலக்ட்ரான் வந்திருக்கணும். ஆனா 9 எலக்ட்ரான் வச்சில்ல. அதுக்கு எத்தனை தான் இருக்கு? 8 தான் இருக்கு. சோ இது எண்ம விதியை ஃபாலோ பண்ணுதானா? பண்ணுது. காரணம் என்ன? அவுட்டர் செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? உங்களுக்கு ஹாஃப் ஃபில்டா இல்லைனாலும் ஃபுல் ஃபில்டா இல்லைனாலும் அவுட்டர் செல்லுல 8 எலக்ட்ரான் வச்சிருந்துச்சு அப்படின்னாலே அது ஸ்டேபிளா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அது 8 எலக்ட்ரான் இல்லாம ஹாஃப் ஃபில்டாவும் சில நேரம் வந்து ஸ்டேபிளா இருக்கும், ஃபுல் ஃபில்டாவும் சில நேரம் ஸ்டேபிளா இருக்கும். இது ரெண்டும் இல்ல அப்படின்னா மூணாவதா பார்க்கணும். அது 8 எலக்ட்ரான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? பார்க்கணும். இப்போ கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களால இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? எண்ம விதினா என்னன்னு? சோ அதை பத்தி தான் என்ன பண்றாரு? பேசுறாரு. இந்த எண்ம விதியை பத்தி யார் பேசியிருக்கா அப்படின்னா நீல்ஸ் போர் வந்து பேசியிருக்காரு. கொண்டு வந்து நியூலர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த விதியை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்ல வர்றேன். பேசுனது யாரு அப்படின்னா இந்த அவருடைய கான்செப்டுக்குள்ள கோட்பாடை பத்தி பேசுறதுக்காக யார் எடுத்திருக்காரு அப்படின்னா நீல்ஸ் போர் எடுத்திருக்காரு. சோ அடுத்த பாயிண்ட், எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர், ஒன் எனர்ஜி லெவல் டு அனதர். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம்ல இருந்து, இப்போ சோடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சோடியத்தில் எத்தனை இருக்கும்? 11 எலக்ட்ரான் இருக்கும். அது நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல போட்டேன்னா 2 8 1ன்னு சொல்லி வரும். அதான் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பின்னாடி இருக்கக்கூடிய அவுட்டர் செல் எத்தனை இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதான் அதோடைய அதாவது நான் அப்படி வளையம் போட்டு வரையாம நான் உங்களுக்கு வளைஞ்சா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அந்த கான்ஃபிகரேஷனை பிரிச்சு சொல்றேன். அட்டாமிக் நம்பர் வந்து சோடியம் எத்தனை? மொத்தம் 11. அதை நான் எப்படி பிரிக்கிறேன்? 2 8 1. எப்படி எதனால பிரிக்கிறேன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் செல்லுங்கிறது கே செல்லு, 2 எலக்ட்ரான் தான் வைக்க முடியும். சோ 2. அடுத்த செல்லுங்கிறது என்ன செல்லு? எல் செல்லு. அதுல எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும்? 8. சோ 2 + 8 மொத்தம் 10 ஆயிடுச்சு. இன்னும் சோடியத்துல எத்தனை எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு? 1. சோ அதை கடைசியா வைக்கிறேன். சோ கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு? 2 8 1ன்னு சொல்லி இருக்கு. இப்ப அடுத்து குளோரின் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் சோடியம் குளோரைட் ஃபார்மேஷன். சோடியமுக்கு வந்து 2 8 1ன்னு கான்ஃபிகரேஷன் இருக்கு. குளோரினுக்கு எப்படி இருக்கும்? 2
8, அடுத்ததுல 7 இருக்கும். புரியுதா? 2, 8, 7 அதான் அதுக்கான அமைப்பு. ஃபர்ஸ்ட் செல்ல 2 வச்சிருவோம், அடுத்த செல்ல 8 வச்சிருவோம். பேலன்ஸ் போக மொத்தம் என்ன இருக்கும்? குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 17. சோ அதை வச்சு நான் கான்ஃபிகரேஷன் பிரிச்சனா எப்படி இருக்கும்? 2, 8, 7ன்னு இருக்கும். சோடியம்க்கு எப்படி இருக்கு? சோடியத்துக்கு 2, 8, 1ன்னு இருக்கு. குளோரினுக்கு எப்படி இருக்கு? 2, 8, 7ன்னு இருக்கு. இப்ப பாருங்க, இது ரெண்டுமே ஸ்டேபிளா இல்ல. சோடியமும் ஸ்டேபிளா இல்ல, குளோரினும் ஸ்டேபிளா இல்ல. காரணம் என்ன? இந்த கே, இது ரெண்டுங்கிறது கே செல்லு, இது எல் செல்லு, இது எம் செல்லு. கே செல்லு, எல் செல்லு, எம் செல்லு. இத பாருங்க, எம் செல்ல மொத்தம் 18 எலக்ட்ரான் இருக்கணும் கடைசியா உள்ளதுல. சோடியத்திட்ட பாவம் 1 தான் இருக்கு. 17 எலக்ட்ரானை வாங்கி இது என்ன பண்ண முடியாது? ஸ்டேபிளா மாற முடியாது. அவ்வளவு எலக்ட்ரான் அதுக்கு யாரு கொடுப்பா ஃபர்ஸ்ட்? அதுக்கு பெட்டர் இது என்ன பண்ணலாம்? இந்த ஒரு எலக்ட்ரான் என்கிட்ட வேணான்னு துரத்தி விட்டுருச்சுன்னா 2, 8ன்னு சொல்லி இதோட அமைப்பு வந்துடும். இப்ப நீங்களே பாருங்க, இந்த எம் செல்லுங்கிற ஒரு செல் இல்ல அப்படின்னா கேவும் எல்லு மட்டும் தான் என்ன இருக்கும்? சோடியத்துல இருக்கும். அப்ப சோடியத்துல கடைசி செல்ல என்ன இருக்கு? எல் செல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. அது ஃபுல்ஃபில்டாவும் இருக்கு, அதே நேரம் எண்ம விதியை ஃபாலோ பண்ற மாதிரி 8 எலக்ட்ரான் அமைப்போட இருக்கு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் இது பத்தி விட்டுருச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா சோடியம் என்ன ஆயிடும்? ஸ்டேபிள் ஆயிடும். அடுத்து குளோரினுக்கு வாங்க. 2 இருக்கு, 8 இருக்கு. எம் செல்ல எத்தனை இருக்கணும்? 18 இருக்கணும். இது கிட்ட பாவம் 7 தான் இருக்கு. இது கிட்ட மிச்ச எலக்ட்ரான்ஸ் எல்லாம் யாரு கொடுப்பா? எங்கேயாவது போய் இது வந்து என்ன பண்ணணும்? வாங்கிட்டு வரணும். 18 எலக்ட்ரானுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது? யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ ஹாஃப் ஃபீல்டுக்கு பண்ண, ஹாஃப் ஃபீல்டா இருக்குன்னா என்ன பண்ணணும்? எம்ல வந்து மொத்தம் 9 எலக்ட்ரான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது? அதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஆனா அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு என்ன? எண்ம விதிப்படி கடைசி கூட்டுல 8 எலக்ட்ரான் வச்சுக்கிட்டா அது என்ன ஆயிடும்? ஸ்டேபிளா மாறிடும். இப்ப அதுகிட்ட என்ன இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எண்ம விதியை ஃபாலோ பண்ணி அந்த 8 எலக்ட்ரான் அமைப்புல அதை அவுட்டர் செல்ல கொண்டு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டேபிளா மாறிடும். இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணல? தேவைப்படல. என்ன பண்ணும் அப்படின்னா 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். சோடியம் என்ன பண்ணும்? குளோரின் கிட்ட கொடுத்துட்டு இது சோடியம் அயானா மாறிடும், இது குளோரைடு அயானா மாறிடும். 2 என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டேபிள் ஆயிடும், நிலைத்தன்மையை வாஞ்சிரும். அப்போ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு டிரான்ஸ்பர் ஆகும். புரியுதா? சோடியம்ங்கிறது ஒரு ஆட்டம், குளோரின்ங்கிறது இன்னொரு ஆட்டம். சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டம்க்கு என்ன ஆகுது? டிரான்ஸ்பர் ஆகுது. அவர் சொன்ன பாயிண்ட் புரியுதா? எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணுது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். பொதுவாவே எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளால கஷ்டப்பட்டு படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? செட்டில் ஆகிறதுக்கு தானே படிக்கிறோம். கஷ்டப்பட்டு எதுக்கு படிக்கிறோம்? வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், காசு வாங்கணும், எல்லாம் சம்பாதிக்கணும், வீடு கட்டி என்ன பண்ணணும்? செட்டில் ஆகணும். அதேதான் தனிமங்கள் என்ன பண்ணணும்னா அதுதான் எதிர்பார்க்கும். நான் செட்டில் ஆகணும், என்கிட்ட பரபரப்பு இது தலைக்கு மேல வந்து குறையே இல்ல, உட்காரத்துக்கு எதுவுமே இடமே இல்ல. இப்ப நீங்க உங்களை எடுத்துக்கோங்க, வீடு கட்டல, எதுவுமே பண்ணல, நடு ரோட்ல நிக்கிறேன், திடீர்னு மழை வருது, வெள்ளம் வருது, எங்க போய் ஒதுங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி சூழல்லாம் வந்துடக்கூடாதுதான் நீங்க என்ன பண்றீங்க? சம்பாதிக்கணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரிதான் எலமெண்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது? நம்ம நிலைத்தன்மையோட இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மள வந்து சரி பண்ணி வச்சுக்க முடியும். சோ அந்த நிலைத்தன்மை அட்டைன் பண்றதுக்கு தான் ஒரு ஆட்டமும் என்ன பண்ணும்? முயற்சி பண்ணும். சோடியமும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுது, குளோரின் என்ன பண்ணுது? அதுக்கு தான் முயற்சி பண்ணுது. சோ அதை பொறுத்து தான் இது என்ன பண்ணுது? ஒன்னு கொடுத்துட்டு இது ஸ்டேபிள் ஆகுது, இது ஒன்னு வாங்கிக்கிட்டு இது ஸ்டேபிள் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம். இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன் எனர்ஜி லெவல் டு அனதர் எனர்ஜி லெவல். சார் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்கும்போது பாப்பீங்க. அதுல என்னன்னா அந்த இது இருக்குல்ல, இப்ப சோடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2, 8, 1 இருக்கா? இதை சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சோடியத்தை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது அவுட்டர் செல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா சூடு வந்து தாங்காம என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அதாவது கே எல் எம், எம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் திடீர்னு என்ன ஆகும்? உள்ள இருக்க எல்லுக்கு ஷிஃப்ட் ஆகும். சில நேரம் எம்ல இருக்கக்கூடிய எல்லுக்கு ஷிஃப்ட் ஆகாது, எம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எண்ணுங்கிற புது ஆற்றல் மட்டத்தை உருவாக்கி என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போயிடும். ஏன்? அந்த சூடு படுத்தும் போது என்ன ஆகும்? அந்த கடைசி இருக்கக்கூடிய அவுட்டர் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆற்றல் அளவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அந்த ஆற்றல் அளவு சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து அதிகமான ஆற்றலை கெயின் பண்ணுது. இந்த கேக்குன்னு சொல்லி ஒரு ஆற்றல் இருக்கும், எல்லுக்குன்னு சொல்லி ஒரு ஆற்றல் இருக்கும், எம்முக்குன்னு சொல்லி ஒரு ஆற்றல் இருக்கும். இப்படி இருக்கும் போது நான் அந்த சோடியத்தை சூடுபடுத்தினேன் அப்படின்னா இந்த எம் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஒரு 10 ஜூல் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி என்னவா இருக்கு? அதோட ஆற்றலை வந்து வச்சிருக்கு. இந்த சோடியம்ல இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய இந்த 2, 8, 1 இந்த 1 அப்படிங்கிற அந்த எலக்ட்ரான் வந்து 10 ஜூல் வந்து என்ன வச்சிருக்கு அப்படின்னா ஆற்றல் வந்து வச்சிருக்கு. நான் அந்த சோடியத்தை எடுத்து சூடுபடுத்துறேன். இப்ப அந்த எலக்ட்ரானுடைய ஆற்றல் அளவு என்ன ஆகும் அப்படின்னா 10 ஜூல்ல இருந்து 20 ஜூலா கன்வெர்ட் ஆகுது. சூட்டு அதாவது ஹீட் மூலமா என்ன ஆகுது? எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அந்த கடைசி எலக்ட்ரான். அப்போ அதோட எனர்ஜி என்ன ஆகுது? அதிகமாகுது. எனர்ஜி அதிகமானா அதால என்ன பண்ண முடியாதுன்னு எம் செல்ல வந்து இருக்க முடியாது. இப்போ உங்கள்கிட்ட நீங்க யோசிச்சு பாருங்க, கையில ஒரு 10 ரூபா கூட வந்துட்டுனா கை நம்ம அங்க போய் எப்படா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதே மாதிரிதான் இது என்ன ஆகுது? எனர்ஜியை கையில வாங்கினோட என்ன பண்ணுது? என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் என்ன பண்றேன்? அடுத்த செல்லுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? எண்ணுங்கிற செல்லுக்கு தாவரத்துக்கு தான் என்ன பண்ணும்னா பார்க்கும். ஏன்னா எம்முக்குன்னு ஒரு ஆற்றல் மட்டும் இருக்கு, அதோட அளவை தாண்டி என்கிட்ட எனர்ஜி வந்துருச்சு, இனிமே இதுல என்ன பண்ண மாட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் என்னோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு ஜம்ப் ஆகும்.
சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து ஆட்டம் எலக்ட்ரான் என்ன பண்ணும், இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கிளியர்ல இந்த பாயிண்ட் நீல்ஸ் போர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் கிளியரா புரியுது இல்லையா? அடுத்து if electron exchange takes place referred as ion, என்ன சொல்றாங்கன்னா சோடியம் again குளோரின் இதை எடுத்துக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, குளோரினுக்கு கொடுக்குது. இது ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இதுகிட்ட என்ன பண்ணுது, வாங்கிக்குது. சோ இது கொடுக்குது, இது வாங்கிக்குது. குடுக்கிறது, இந்த குடுக்கல் வாங்கல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சோடியம் சோடியம் ஆட்டமா இருக்கும், குளோரின் குளோரின் ஆட்டமா இருக்கும். ஆனா அந்த குடுக்கல் வாங்கல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது சோடியம் அயனியா மாறிடும், இது குளோரைடு அயனியா மாறிடும். புரியுதா? இந்த எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் இல்லாத வரைக்கும் ஆட்டம் ஆட்டமாவே இருக்கும். அந்த எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேருக்கு இடையில நடந்துருச்சு அப்படின்னா அணு அப்படிங்கிற விஷயம் அயனியா மாறிடும் சொல்றாங்க. புரியுதா? புரியுதுல? நீங்க Na இது எப்படி எழுதுவீங்க, இது எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா இது என்னவா மாறிடும், Na பிளஸ்ஸா மாறிடும். இது எலக்ட்ரானை வாங்கிருச்சுன்னா என்னவா மாறிடும், Cl மைனஸா மாறிடும். மேல இருக்கிற மின்சுமை மாறும்போது நியூட்ரலா இல்லாம மின்சுமை மாறினுச்சு அப்படின்னா அது என்னவா மாறி இருக்குன்னு அர்த்தம், அயனியா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? சோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ஆட்டம்குள்ள இடையில வந்து நடந்துருச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும், அயனிகளா மாறிடும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாயிண்ட். அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற எண், அதை பத்தி பேசுறாங்க. என்ன ஆக்சிஜனேற்ற என்னன்னா, ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் என்னன்னு தெரியணும், அப்புறம் தான் ஆக்சிஜனேற்ற எண். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னா என்னன்னு சொல்லுங்க. கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன ஆக்சிஜனேற்ற எண், சோடியம் குளோரின் கால்சியம், இதுக்கெல்லாம் ஆக்சிஜனேற்ற எண் என்ன, சோடியமுக்கு வந்து 1, குளோரினுக்கு 1, கால்சியமுக்கு 2. எதை வச்சு எழுதியிருக்கேன்னு தெரியுதா, மேல இருக்க மின்சுமை தான் அதோட ஆக்சிஜனேற்ற எண். புரியுதா? ஒரு எலக்ட்ரானுக்கு மேல இருக்கக்கூடிய மின்சுமை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னவா இருக்கும், அதோடைய ஆக்சிஜனேற்ற எண்ணா இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அயனியை கொடுத்து அதோட ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும், மேல இருக்கக்கூடிய மின்சுமை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதோட ஆக்சிஜனேற்ற எண் என்னன்றதை எழுதிடலாம். சோ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, ஆக்சிஜனேற்ற எண்ணுனா என்னன்னு பார்த்துட்டோம். சோ ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா அது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, எலக்ட்ரானை இழந்துருச்சு அப்படின்னா அது என்னவாயிருச்சு, ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு அப்படின்னா என்னவாயிடுச்சு, ஒடுக்கம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சோடியம் வந்து ஜென்ரலி இப்போ ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து என்ன பண்றாரு, கடனா என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் வந்து காசு வாங்குது. காசுங்கிற இடத்துல எலக்ட்ரான் வச்சுக்கோங்க. குளோரின் வந்து என்ன பண்ணுது, சோடியத்துக்கிட்ட இருந்து எலக்ட்ரானை கடனா வாங்குது. கடனாளியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒடுங்கி அடங்கிதான் இருப்பாங்க. கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஒடுங்கி அடங்கிதான் இருப்பாங்க. கடன் கொடுக்கறவங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஏதோ ஒரு கெத்தா இருக்க மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவங்க இருப்பாங்க. சோ இது ஏறி இருக்கு, இதோட பவர் என்ன ஆகுது அப்படின்னா இது கடனை கொடுத்ததால சோடியம்க்கு என்ன பண்ணுது, பவர் ஏறி இருக்கு. சோ சோடியம் என்ன ஆயிருக்கு, ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த குளோரின் வந்து சோடியத்துக்கிட்ட இருந்து ஒன்னு என்ன பண்ணிருக்கு, கடனா வாங்கியிருக்கு, கடனாளி ஆயிட்டு. அப்ப அது என்ன ஆயிடுச்சு, உடஞ்சு போச்சு, ஒடுங்கி போச்சு, ரிடக்ஷன். புரியுதா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு? சோ இது எலக்ட்ரானை கொடுக்குது, சோடியம் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. கொடுத்தோன்னே அது ரொம்ப கெத்தா ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா, உனக்கு நீ அவ்வளவு பெருசு இருக்க உருவத்துல, ஆனா உனக்கு என்ன பண்றேன், நான் தான் எலக்ட்ரானை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அது என்ன ஆகுது அப்படின்னா கெத்தாயிடுது, ஏறிடுது. அதுக்கு உள்ள இருக்க திமிர் ஏறிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது என்ன, குளோரின் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அதுகிட்டே இருந்து வாங்கியிருக்கு. வாங்கிட்டுனா கடனாளி ஆயிருக்கு குளோரின். குளோரின் கடனாளி ஆனதால என்ன ஆயிடுது, அடங்கி ஒடுங்கி போயிடுச்சு. சோ ஒடுக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன், அதே மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ரிடக்ஷன். உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிஜனேற்ற காரணி, ஒடுக்க காரணி. ஆக்சிஜன் ஏற்ற காரணி, ஒடுக்க காரணி. சோ இதை பாக்குறோம். சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சோடியம் என்னவாயிருச்சு, ஆக்சிடேஷன் அடைஞ்சிருச்சு, ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. குளோரின் என்ன இருக்கு அப்படின்னா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. ஏன், சோடியம் வந்து அதோட எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துருக்கு, அதனால இதோட பவர் வந்து கொஞ்சம் கூடி போயிருக்கு, ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. இது அதுகிட்ட இருந்து கடனா ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்கு, அதனால இதோட பவர் என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு, ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. சோ இப்ப இந்த ரெண்டு ப்ராசஸ் நடக்குது இல்ல, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி, ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ் நடக்குது இல்ல, அதை செய்யறதுக்கு ஒரு காரணி என்ன பண்ணுனா தேவைப்படும். இப்ப சோடியம் குளோரைடு அப்படிங்கிற இந்த ஃபார்மேஷன்ல இது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு, இது ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. இது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு, இது என்ன இருக்கு அப்படின்னா ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு. இது ஆக்சிஜனேற்றம் அடையிறதுக்கு எது காரணமா அமைஞ்சது, அதாவது இது ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு இல்ல கொடுக்கறதுக்கு எது காரணமா அமைஞ்சது, சோடியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டம் வந்து சோடியம் அயானா மாறி ஆக்சிஜனேற்றம் அடையிறதுக்கு எது காரணமா அமைஞ்சது அப்படின்னு கேட்டா குளோரின். ஏன், இது 2, 8, 1ங்கிற கான்பிகரேஷனோட சோடியம் இருக்கு.
சோடியம் என்ன கான்ஃபிகரேஷனோட இருக்கு 2 8 1 இருக்கு. குளோரின் என்ன இருக்கு 2 8 7 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனோட இருக்கு. இது வந்து நிலைத்தன்மை அடையணும் அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா மட்டும்தான் நிலைத்தன்மை அடைய முடியும். நிலைத்தன்மை அடையணும்னா அது என்ன பண்ணணும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். சோ இதை கொடுக்கறதுக்கு யாரு தூண்டுறா குளோரின் தான் பக்கத்துல போய் தூண்டுது. நான் என்கிட்ட வந்து என்ன பண்ணுது உனக்கு வந்து அது தேவையில்லை நீ அதை யார்கிட்டயாவது கொடுக்கணும்னு நினைக்கிற யார்கிட்ட கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியல நான் உன் பக்கத்துல வர நீ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி யார் அதை தூண்டி விடுறா சோடியத்தை யார் தூண்டுறா குளோரின் தான் தூண்டுது. சோ அப்ப அந்த சோடியத்தை பொறுத்த வரைக்கும் குளோரின்ங்கிறது என்ன அது ஒரு ஆக்சிஜனேற்ற காரணி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் புரியுதா. இந்த ஆக்சிஜனேற்றம் அடையிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த குளோரின் தான். இந்த குளோரின் தான் சோடியம் பக்கத்துல வந்து என்ன சொல்லுது எனக்கு உன்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டீங்கன்னா நீ ஸ்டேபிள் ஆயிடுவேன்னு சொல்லி இதை தூண்டுறது யாரு குளோரின் தான் என்ன பண்ணுது தூண்டுது. அப்ப சோடியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளோரின் தான் அதோடைய ஆக்சிஜனேற்ற காரணி புரியுதா. அடுத்து குளோரினை பாருங்க. குளோரினுக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது இப்போ இதுக்கான எலக்ட்ரானை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சோடியம் வந்து என்ன சொல்லுது குளோரின் கிட்ட சொல்லுது உனக்கு நிலைத்தன்மை வேணும்னா உனக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை என்கிட்ட ஒண்ணு இருக்கு நான் என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதுவா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குளோரினுக்கு கொடுக்குது. அப்போ குளோரினை ஒடுக்கமடைய வைக்கிறதுக்கு யாரு தூண்டுதலா இருக்கா சோடியம் தான் தூண்டுதலா இருக்கு. அப்ப குளோரினை பொறுத்த வரைக்கும் சோடியம் அப்படிங்கிறது என்னன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் ஒடுக்க காரணி புரியுதா. எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல கிளியரா குழப்பம் இல்ல. நெக்ஸ்ட் இறுதி எலக்ட்ரான்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் அல்லது இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இறுதி எலக்ட்ரான் சோடியத்தை பொறுத்த வரைக்கும் 2 8 1 இருக்கா அந்த கடைசியா ஒத்தையில ஒண்ணு தனியா நிக்குதுல அதான் என்ன அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இறுதி எலக்ட்ரான் அதுதான் அதோட இணைதிறன் சொல்லுவாங்க. சோடியத்தோட இணைதிறன் அப்படின்னா +1 குளோரினோட இணைதிறன் அப்படின்னா -1. ஒன்னே நீங்க கேட்கலாம் குளோரினை பொறுத்த வரைக்கும் 2 8 7 இதுல இருந்து ஒண்ணு வாங்கினா கூட என்னவா இருக்கு 7 + 1 8 தானே இருக்கு. அப்ப அது 8மே அதோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டா இல்ல. ரியாக்ஷன்ஸ்ல எந்த எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதோ அது மட்டும் தான் என்னவாகும் இணைதிறன் எலக்ட்ரான்களா இருக்கும். இந்த குளோரினை பொறுத்த வரைக்கும் இந்த 7 அப்படியே தான் இருக்கு. புதுசா ஒரு எலக்ட்ரான் உள்ள வந்து ஜாயின் ஆகுது அந்த ஒரு எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ்ல என்ன பண்ணும் ஈடுபடும் இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி கடைசி அவுட்டர் செல்ல இருக்கக்கூடியதுல ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் இன்வால்வ் ஆகும். வேதியியல் வினைகள் எல்லாம் வந்து ஈடுபடக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இணைதிறன் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும் அந்த ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இணைதிறன் எலக்ட்ரான்கள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும் கடைசி செல்ல இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இல்லாத இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் சொல்லுவாங்க. அந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்ன பண்ணும் இன்வால்வ் ஆகும். அண்ட் அதே எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாண்டிங் என்னன்னு டிசைட் பண்ணும். ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் இடையில வந்து என்ன பிணைப்பு இருக்கணும் ஒரு அணு வந்து அயனியா மாறினதுக்கு அப்புறம் அந்த அயனிக்கு இடையில என்ன பிணைப்பு இருக்கு நீங்க பாப்பீங்கல்ல அயனி பிணைப்பு சகப்பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பாப்பீங்க பின்னாடி வர கிளாஸ்ல வந்து இந்த பிணைப்புகள் எல்லாம் பத்தி என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சோ இந்த பிணைப்பை எல்லாம் யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லக்கூடிய இறுதி எலக்ட்ரான் தான். சோ இந்த இறுதி எலக்ட்ரான்ங்கிறது ரொம்ப முக்கியம். இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த இணைதிறன் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அணுவுடைய அதாவது அணுவாகட்டும் அயனி ஆகட்டும் அதான் என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேதியியல் வினைகளையும் சரி அதே மாதிரி அதுல ஏற்படக்கூடிய பாண்டிங் அந்த பிணைப்பையும் சரி டிசைட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் வேலன்சி எலக்ட்ரான்ஸ். கிளியர். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னன்னு புரியுதா. பிணைப்புல ஈடுபடாத கடைசி செல் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சோடியம்ல கடைசியா இருக்கிறது என்ன ஒத்த எலக்ட்ரான் வந்து தனியா நிக்குது பாத்தீங்களா அதுதான் என்ன இணைதிறன் எலக்ட்ரான் சோடியத்துக்கு. கிளியர். சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அரசு நெறிமுறை கோட்பாடு என்ன பார்த்தோம் அப்படின்னா அணுக்களை பத்தின கோட்பாடுகள் வந்து என்ன பண்ணோம் வரிசையா என்ன பண்ணோம் பார்த்தோம். யார் யாரு ஒரு தியரியில் என்ன சொல்லுவாங்க டெமோக்ரட்டஸ்ல ஆரம்பிச்சு யாரு வரைக்கும் முடிச்சிருக்கோம் நீல்ஸ் போர் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவங்க என்னென்ன சொல்றாங்க அதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ற மாதிரி தான் யாரு வந்து சொல்லியிருக்கா கடைசியா நீல்ஸ் போர் சொல்லியிருக்காரு. இவருடைய கோட்பாடை வந்து அவர் ஆரம்பிச்சதே எங்கதான் எலக்ட்ரானுடைய ஆற்றலை பத்தி தான் எல்லாரும் சொல்லலன்னு இதுக்கு முன்னாடி சொன்ன அறிவியலாளர்கள் எல்லாம் எல்லாரும் கொஸ்டின் பண்ணீங்க. சோ நான் என்ன பண்றேன் என்னோட தியரியவே நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 2n² ஃபார்முலா வச்சு ஆற்றல் மட்டம்ங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி அதுல எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஆற்றல் மட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எந்த ஆற்றல் மட்டத்துல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறது 2n² அப்படிங்கிற ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் ஒரு வகையான ஆற்றலை வந்து பெற்றிருக்கும். உள்ள இருக்கக்கூடிய கே செல்ல வந்து கே செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஆற்றல் கம்மியா இருக்கும். அப்படியே அந்த அணுக்கரை விட்டு விலகி போக 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 அடுத்த செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஆற்றல் என்னவா இருக்கும் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க. எண்ம விதினா என்னன்னு பார்த்தோம் அது டீடைல்டாவே பார்த்துட்டோம். எக்ஸ்பிளனேஷன் வச்சு ஒரு ஆட்டம்க்கும்
இந்த எண்ம விதி எப்படிங்கிறது எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எண்ம விதியை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா அணுக்கள் எப்படி இருக்கும், நிலைத்தன்மை பெற்ற அணுக்களா வந்து இருக்கும். அந்த நிலைத்தன்மை அப்படிங்கிறது எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷன், ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், மூணாவது என்ன அப்படின்னா அந்த 8 எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இது மூணுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அது எண்ம விதியை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவோம். எண்ம விதியை ஃபாலோ பண்ணக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அணுக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சிடேஷன் என்னன்னு பார்த்தோம், ரிடக்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம்னு என்ன பார்த்தோம், ஆக்சிஜனேற்ற காரணினா என்னன்னு பார்த்தோம், ஒடுக்க காரணினா என்னன்னு பார்த்தோம், இணைதிறன் எலக்ட்ரான்கள். அந்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி பாண்டிங், அது ஒரு அணுல அயனில இருக்கக்கூடிய பிணைப்பு எப்படிப்பட்ட பிணைப்பு, அது வந்து அயனி பிணைப்பா, சகப்பிணைப்பா, ஈதல் சகப்பிணைப்பா, இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணக்கூடியது இந்த இறுதி எலக்ட்ரான்கள் சொல்லக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரான்கள், வேலன்சி எலக்ட்ரான்கள் தான் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த கெமிஸ்ட்ரியோட மற்ற டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல எந்த டவுட்ஸ் இல்லைல்ல, கிளியர்ல? ஸோ ஓகே, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்க நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.